ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ரீபான் மூவி பார்க்க போகிறோம். இதில் வர ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த மூவி பிடிக்கும். மூவி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி மூவி பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ மூவிக்குள்ளே போகலாமா? மூவி ஸ்டார்ட் ஆகும்போதே நம்ம கதையோட ஹீரோயின் அந்த காலத்துலலாம் போர்க்களத்துக்கு போவாங்கல்ல, அந்த மாதிரி போரில் நம்ம ஹீரோயின் ரொம்ப க்யூட்டாக அழகாக அப்படியே வின் பண்ணிட்டாங்க மேடம். எல்லாரையும் போட்டு தள்ளிட்டா. திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோயினே போட்டு தள்ளாங்க ஒரு ஆள். என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. உன்ன மாதிரி ஒரு பொண்ணை வின் பண்ண விட்டுருவோமா? உன் இடத்துல நாங்க இருக்கணும்னா நீ இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஹீரோயினை கொலை பண்ணிட்டாங்க. அடுத்த செகண்ட் பார்த்தா ஹீரோயின் கண்ணை திறந்து பாக்குறா. ஆனா அவ இப்ப ரீபவுன் ஆகி அவளை மாதிரியே இருக்க வேற ஒரு பொண்ணோட உடம்புக்குள்ள வந்திருக்கா. ஸோ அங்க ஃபேமிலியில ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. தாத்தாக்கு உடம்பு சரியில்லை, அதாவது அந்த ஃபேமிலியோட ஹெட், அவருக்கு உடம்பு சரியில்லை. அடுத்த வாரிசு யாருன்னு சொல்லி கூட பிறந்த அண்ணன் தம்பிகளா அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் தான் சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் அப்படியே எந்திரிக்கிறா. அப்படியே வேகமா அவ போய் அந்த முன்னாடி இருக்கிற அந்த ரிங் எடுத்து கையில போட்டுக்கிறா. ஆக்சுவலி இந்த குடும்பத்தோட வாரிசு, அடுத்த வாரிசு யாரோ அவங்கதான் இந்த ரிங்கை போட்டுக்கணும். நம்ம ஹீரோயின் போட்டிருக்கிறத பார்த்துட்டு அங்க எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஹேர்லூம் ரிங்கை நீ எப்படி போடலாம், இதெல்லாம் நீ போட முடியாதுன்னு சொல்ல, இந்த ஃபெங் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் இந்த ரிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கப்புறம் இந்த ஃபேமிலிக்கு நான் தான் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோயின் அடிக்கலான்னு எல்லாரும் வராங்க. எல்லாரையும் அடிச்சு துவச்சு போட்டா நம்ம ஹீரோயின். வேற யாராவது வரீங்களான்னு சொல்லி கேட்க ரெண்டு பேரும் அடி வாங்கிட்டு பயந்து போயிட்டாங்க. கரெக்டா நம்ம ஹீரோவோட என்ட்ரி. ஹீரோ அப்படியே வரான். ஹீரோட ஃப்ரெண்டு, டேய் அது உன் ஒய்ஃபாடா, அவளை மாதிரியே இருக்குன்னு சொல்ல, டக்குன்னு திரும்பி பார்க்க ஹீரோவை பார்த்து ஒரு இலைய தூக்கி அப்படியே எறிடா. கண்ணுக்கு பக்கத்துல அந்த இலை வருது. டக்குன்னு ஹீரோ நகர்ந்துக்க அங்க இருக்க ஃப்ளவர் வாஷ்ல பட்டு அப்படியே தண்ணி வெளியே வர, சூப்பரா இருக்காடா இந்த பொண்ணு, இந்த பொண்ணு உண்மையாவே ஷெங்கா அப்படின்னு சொல்ல, நான் பார்த்த ஷெங்கு வேற, இந்த பொண்ணு வேறங்கிற மாதிரி ஹீரோ பார்த்துட்டே இருக்கான். ஹீரோ தான் நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட். ஆனா அது நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது. அப்படியே ஹீரோட பக்கத்துல க்ளோஸா வர, தாத்தா உங்களை வர சொன்னாங்கன்னு சொல்லி யார் ஒருத்தர் வந்து கூப்பிட வேகமா ஹீரோயின் போயிட்டா. என்ன நடக்குது ஒன்றும் புரியல. இவ என்ன வேற மாதிரி இருக்கா, பேய் எது பிடிச்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் புலம்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தாத்தாவை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோயின் அங்க வரா. தாத்தா கிட்ட பேசலான்னு போறா. ஆனா தாத்தாக்கு ஹீரோயினை பார்த்தனையுமே புதுசா இருக்க மாதிரி இருக்கு. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். அதாவது ஃபேங் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேமிலியோட உண்மையான வாரிசு யாருன்னு நான் சொல்லணும்னு சொல்ல, அங்க சுத்தி எல்லாரும் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோயின் அப்படியே பல்லார்னு ஒரு அறாறா. ஒழுங்கா அங்க போயிரு, ஏதாவது பேசுனீங்க அவ்வளவுதான்னு சொல்ல, பயந்து போய் அங்க எல்லாரும் பயந்து நிக்கிறாங்க. தாத்தா எல்லாரும் வெளியே போங்கன்னு அனுப்ப எல்லாரும் போயாச்சு. அதுக்கப்புறம் யோசிச்சு பாக்குறாரு. ஒரு குட்டி பிளாஷ்பேக்க முன்னாடியே நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த வீட்டோட பொறுப்பு கொடுத்ததுக்கு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அழுதுருப்பா. அதெல்லாம் பார்க்கும்போது இப்ப மாறி வந்திருக்கிறது லைட்டா தாத்தாக்கு புரிய ஆரம்பிக்குது. நீ எப்படி இப்ப டோட்டலா மாறிட்டேன்னு சொல்லி கேட்க, நம்ம ஃபேமிலி பேங்க் கரப்ட் ஆக போகுதுன்னு எனக்கு கனவு வந்தது. ஃபேமிலியை காப்பாத்தணும்னா கண்டிப்பா நான் கொஞ்சம் ரூடா தான் இருக்கணும். அதனால நான் இந்த வீட்டோட பொறுப்பெல்லாம் ஏத்துக்கிறேன். அதுக்காக நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். இந்த கம்பெனில இருக்க 10% ஷேர் எனக்கு வேணும். அது மட்டும் என்கிட்ட கொடுங்க. அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் அவன் வந்தனே அவனை நான் டைவர்ஸ் பண்ணணும். அதுக்கும் நீங்க ஓகே சொல்லணும் அப்படின்னு சொல்ல, எனது டைவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வெளியே நின்று எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கான். தாத்தா கிட்ட பேசிட்டு யாரும் கேட்குற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே வெளியே வந்து பாக்குறா. ஒட்டு கேட்டுட்டு இருக்கியா, அது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்து சொல்ல, அதுக்கப்புறம் அங்க பெருசா சண்டை போடுறாங்க ரெண்டு பேரும். ஹீரோவும் கொஞ்சம் நல்லா தான் ஃபைட் பண்றான். ஆனா ஹீரோவை தாத்தாக்கு தெரியும், நம்ம ஹீரோயினுக்கு தெரியல அவன் தான் ஹஸ்பண்ட். ஸோ உண்மையாவே இது யாருன்னு எனக்கு புரியல. யார் இது, எதுக்கு என் பின்னாடியே வரான்னு சொல்லி கேட்க, இவங்க ஒன்றும் இல்லை உன்னோட பாடி கார்டு அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சிட்டாரு தாத்தா. அப்புறம் நம்ம ஹீரோயின் கேட்டபடி அக்ரிமெண்ட் ரெடி ஆயிடுச்சு. பரவாயில்ல, இந்த காலத்துல அக்ரிமெண்ட்லாம் சீக்கிரம் ரெடி ஆகுதுன்னு சொல்லி பார்த்துட்டே இருக்க, சரி ஷேர் வரைக்கும் ஓகே, நீ எதுக்கு டைவர்ஸ் பண்ணணும்னு தாத்தா கேட்குறாரு. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை, கல்யாணத்தடிக்கு ஓடி போன அவனெல்லாம் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோயின் அந்த பக்கம் போக, ஹீரோக்கு அப்படியே லைட்டா பிளட் வர ஆரம்பிச்சிருச்சு. இவ அடிச்ச அடியில அப்படியே ஹார்ட்லலாம் அடிபட்டுருச்சு போல இருக்கு. அப்புறம் தாத்தா கிட்ட, இங்க பாருங்க நான் தான் இந்த குடும்பத்தோட வாரிசுங்கிறத பத்தி நீங்க வெளியே சொல்லக்கூடாது, ஓகேவான்னு சொல்லி கேட்க, எதுக்குப்பா இந்த மாதிரி நடிக்கிற, ஏன் நடிக்கிற, வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம், அவ எதுக்காக இந்த மாதிரி மாறி வந்திருக்கான்னு எனக்கு புரியல, அவ எப்படி இருக்கா, என்னதான் பண்ண போறான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்க, சரி ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு பாடி கார்டா ஆக்ட் பண்றான், ஹஸ்பண்ட்னு சொல்லி கூட இல்ல. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயின் அவ ரூமுக்கு போய் பாக்குறா. அந்த ரூம் ஃபுல்லா வேற மாதிரி இருக்கு. அவளுக்கு அந்த ரூம் தான் அவ்வளவா பிடிக்கல. அங்க நிறைய லக்ஸரியான ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. அதுல ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு, இது ரொம்ப கியூட்டா அழகா தான் இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. மேடம் நீங்க தப்பா போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ட்ரெஸ்ன்னு சொல்ல, வேகமா அங்க இருந்து அப்படியே கிளம்புறா. இல்ல அது பின்னாடி வரணும் அப்படின்னு சொல்ல, நான் எப்படி போறேனோ அதான் டிசைன், இங்க பாரு எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் போறேன், அது மட்டும் இல்லாம நான் முக்கியமான ஒரு வேலைக்கு போறேன்னு சொல்லி ஒரு சவுக்கு மாதிரி கையில தூக்கிட்டு போறா. நான் வர்றதுக்குள்ள இந்த ரூம் ஃபுல்லா மாறி இருக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தா, ஒரு கிளப்ல நம்ம ஹீரோவோட தம்பி
அவன் குடிச்சிட்டு ஃப்ரெண்டோட சண்டை போட்டுட்டு இருந்திருக்கான். அவனுங்கெல்லாம் சேர்ந்து அவனை போட்டு அடி அடின்னு அடிக்க கரெக்டா நம்ம ஹீரோயின் காப்பாத்துறதுக்காக அந்த இடத்துக்கு வரா. ஹீரோயினை பார்த்தோன்னே எல்லாரும் நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்க, என் சிஸ்டர் இன் லா வந்தாச்சுன்னு சொல்ல, வா இந்த பொண்ணு அழகா இருக்கா அப்படின்னு சொல்லி பக்கத்துல போக அப்படியே டென்ஷனா இருக்குது. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா ஹீரோயின். அதுல ஒருத்தன் அப்படியே ஹீரோயினை டச் பண்ணலான்னு போக புடிச்சு ஒரு தள்ளு தள்ளுறா. என்னோட சிஸ்டர் இன் லா இவங்க எவ்வளவு கியூட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பக்கத்துல போக கையில இருக்க அந்த பெல்ட்ல அப்படியே அடி அடின்னு அடிக்கிறா. ஐயோ என்னை விடு விடுன்னு சொல்லி இன்னொரு பக்கம் கத்திக்கிட்டே இருக்கான். இங்க பாரு எதுக்காக ஒன்னு அடிச்சேன்னு தெரியுமா? எங்க ஃபேமிலியில பிறந்துட்டு இந்த மாதிரி அடுத்தவங்க கிட்ட அடி வாங்குறது எனக்கு பிடிக்காது. அவனுக்கு எல்லாரையும் நீ அடி அப்படின்னு சொல்ல, உன்னாலதான்டா நான் அடி வாங்கினேன்னு சொல்லி அதுக்கப்புறம் அப்படி வெறி வந்து எல்லாரையும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கு இன்னைக்கு நானா அடிச்சேங்கிற மாதிரி பார்க்க, சரி ஓகே இதுக்கப்புறம் நீ என் கூட வீட்டுக்கு வா சரியா அப்படின்னு சொல்ல, சரி சிஸ்டர்லா வரேன் அப்படின்னு சொல்ல, எங்க ஃபேமிலி இந்த மாதிரி அசிங்கப்படுறது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டுட்டு அங்க இருந்து போக அவன் நாய்க்குட்டி ஒன்று கூட்டிட்டு வந்துட்டே இருக்கான். அப்புறம் அங்க கிளப்ல பார்த்தா நிறைய மேல் மாடல்ஸ்லாம் இருக்காங்க. வாவ் சூப்பர் நான் போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க போகிறா. அதுக்குள்ள லின்னு, என்ன சிஸ்டர் இல்லை இப்படிலாம் போறீங்க, அதெல்லாம் வேணாம் அங்கெல்லாம் நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுக்கிறான். என் ஹஸ்பண்டே இறந்து போயிட்டான், நாங்க போறேன்னு சொல்ல, என் அண்ணன் ஒன்னும் இறந்து போல, சொல்றது புரிஞ்சுக்கங்கன்னு சொல்ல, இங்க பாரு நான் சொல்றதை கேளு, உன் அண்ணன்லாம் இறந்து போயாச்சு, நான் இவங்க கிட்ட போவேன்னு சொல்ல, இவங்களாம் அவ்வளோ நல்லவங்க இல்ல, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லவங்களா நான் இன்ட்ரோ கொடுக்குற வாங்கன்னு சொல்லிட்டு கார்ல போய்கிட்டு இருக்காங்க. அண்ணன் உயிரோட தான் இருக்காங்க, சீக்கிரம் வந்துருவாங்கங்கிற மாதிரி லின்னு சொல்றான். அதை பத்தில எனக்கு கவலை இல்லை, அவன் வந்தாலும் அவனை சீக்கிரமா நான் டைவர்ஸ் பண்ண போறேன்னு சொல்ல, என் பிரதர் ரொம்ப நல்லவங்க தான், உங்களுக்கு அதான் புரியல, அவர் நல்லவர் தான் புரியுதா, அவர் உங்க மேல பாசமா தான் இருப்பாங்க, பாக்குறதுக்கு கூட அழகா இருப்பாங்க, எதுக்காக டைவர்ஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துட்டு இருக்க. ஆப்போசிட்ல பார்த்தா ஹீரோ இருக்கான். அப்பத்தான் லின்னு ஹீரோவை பார்க்க மூஞ்சிலே ஒரு குத்து குத்த, எதுக்கு அவனை அடிச்ச அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்கறா. ஒன்னும் இல்லை சும்மாதான்னு சொல்ல, அது அவன் என்னோட யங் மாஸ்டரை பத்தி தப்பா பேசினான் அதனாலதான் அடிச்சு அப்படின்னு சொல்ல, கார் வேகமா போயிட்டு இருக்கு. ஹீரோயினும் எதுவும் பேசல. அதுக்கப்புறம் லின்னை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு அங்க போயிட்டே இருக்கா. லின்னுக்கு யாரோ அடிச்ச மாதிரி இருக்கு, யாருன்னு புரியல. யார் என்ன அடிச்சா, பேய் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்ல, பக்கத்துல பார்த்தா ஹீரோ நிக்கிறான். உன்னை பார்த்தா என் பிரதர் மாதிரியே இருக்கு, ஆனா யாருன்னு தெரியலங்கிற மாதிரி அவனுக்கு எதுவும் மறந்து போச்சு போல இருக்கு. இது யாரு அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் என்னோட பாடி கார்டு புரியுதா, அப்புறம் உன் அண்ணனை பத்தி இதுக்கப்புறம் பேசாத, நான் உன் அண்ணனை டைவர்ஸ் பண்றதுதான், என் பக்கத்துல அவன் வரவே கூடாது போங்க அப்படின்னு சொல்லி பூச்சி லின்ன தள்ளி விட்டுட்டு அங்க போக, ஐயோ நான் தெரியாம பேசிட்டேன், என் அண்ணன் எங்கன்னு தெரியல, அண்ணா சீக்கிரம் வா உன் தம்பி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் அப்படியே அங்க போயிட்டே இருக்க. அந்த லின்னு சொன்னதை வச்சு எனக்கு ஒண்ணு புரியுது, அவன் அண்ணன் ஹேண்ட்ஸமா இருப்பானா, ஹேண்ட்ஸமா இருந்தாலும் பரவாயில்ல, என்னை விட்டுட்டு அவன் ஓடி போயிட்டான்ல, அவன் எனக்கு வேணாம், சரி அந்த ட்ரிங்க் எடு நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, மேடம் அவ்வளோ ட்ரிங்க் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். குடுறா நான் குடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்கை வாங்கி அவ பாட்டுக்கு அப்படியே பாட்டிலோட குடிக்கிறா. கொஞ்சம் அதிகமா குடிச்சா ஏதாவது பிரச்சனை யாரும் பேசாம இருங்கன்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது நான் குடிப்பேன்னு சொல்லி அவ பாட்டுக்கு குடிச்சிட்டே இருக்கா. ஹீரோ எவ்வளவு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றான், ஆனா மேடம் அப்படியே குடிச்சுக்கிட்டே இருக்காங்க. குடிச்சிட்டு சும்மா இல்லாம ஹீரோ கிட்ட போய் ஒவ்வொரு பேச ஆரம்பிக்கிறா. நான் மேல போறேன்னு ஹீரோ போறான். நீ எங்க போற, நீ எங்கேயும் போவேனா, நீ என் பக்கத்துல இருன்னு சொல்லிட்டு வேணும்னே ஹீரோ போட்டு டார்ச்சர் பண்றா. அப்படியே ரொமான்டிக்கா இருக்க ட்ரை பண்ணிருக்கா. ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு, கைய வேற அங்கேயும் இங்கேயும் வைக்க, மேடம் என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேட்க, அதுவா உன்னோட பிகர் ரொம்ப நல்லா இருக்கு, நீ பாடி கார்டா மட்டும் இல்ல என்னோட பாய் ஃப்ரெண்டா இருந்தாலும் நல்லதா இருக்கும், சொன்னா நீ கேட்க மாட்டேங்கிற, உனக்கு என் மேல இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொல்லிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. அப்படியே அவ பாட்டுக்கு போயிட்டே இருக்கா புலம்பிக்கிட்டு. ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டே இருக்கான். எனக்கு என் ஹஸ்பண்ட் மேல கோவமா இருக்கு, ஏன் அவன் என்னை விட்டுட்டு போனா, அவன் என்னை விட்டுட்டு போனது தானே தப்பு அப்படின்னு சொல்லிட்டே இருக்க, நீ எதுக்குடா அப்படி பேசுற, நீ அந்த பக்கம் போடா என் பக்கத்துல நிக்காதுடா அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டு அவ பாட்டு புலம்பிட்டே இருக்கா. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ தான் ஹஸ்பண்ட்ங்கிறது தெரியும், வேணும்னே தான் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா ஹீரோவை போட்டு. அங்க ஹீரோவை சும்மாவே இருக்க விட மாட்டேங்கிறா, கண்டபடி பேசிட்டே இருக்க. அங்க இருந்து அவளும் பாட்டுக்கு லிப்ட்ல கிளம்பி போறா. எங்க போறேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே ஹீரோ நிக்க, லிப்ட் பாட்டுக்கு கீழே போகுது. அப்புறம் இங்க பார்த்தா தாத்தா கிட்ட வந்து எல்லா மேட்டரையும் அந்த லின்னு சொல்றான். பாத்தீங்களா என் கண்ணுல யாரோ அடிச்சிட்டாங்க, யாருன்னு தெரியுமா, அந்த பாடி கார்டு இருக்கான்ல அவன் தான் என்ன அடிச்சான், எனக்கு ரொம்ப வலிக்குது, ஒண்ணுமே புரியல தாத்தான்னு சொல்ல, இங்க பாருடா நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, நீ உன் சிஸ்டர் இல்லாக்க ஹெல்ப் பண்ணு, கூடவே இருப்போம் அப்படின்னு சொல்லி தாத்தா எதுவும் சொல்லாம அனுப்பி வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இங்க நம்ம ஹீரோயின் ஏதோ பிஸியா போன்ல பாத்துக்கிட்டு இருக்கா. கரெக்டா ஹீரோ வரான். நம்ம ஹீரோயின் அந்த காலத்துல இருந்து இங்க வந்தனால அவளுக்கு போனை பத்திலாம் எதுவும் தெரியல. ஸோ ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோ சொல்லித்தரான், வீடியோ கால் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லித்தர. அதே மாதிரி ஹீரோக்கே பண்ணி ஹீரோ கிட்டே பேசுறா. ஹாய் ஹலோ எப்படி இருக்க அப்படின்னு சொல்ல, என்ன பண்ணிட்டு இருக்கா அவ, என்னதான் பண்றான்னு ஒன்றும் புரியலன்னு சொல்ல, உனக்கு பிடிச்ச
பிடிச்சிருக்கா? சொல்லு 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 அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிட்டு அந்த பக்கம் போறா. ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. இங்க பாரு, நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லைன்னு எனக்கு தெரியல. நாவல் எல்லாம் படிப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். நீ என் கூட ஒண்ணா இரு, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு டென்ஷனா இருக்கு. ஹீரோயினை பார்க்க என்ன இவ இப்படி இருக்கா? ச்சே, இவளெல்லாம் ஒய்ஃப்னு நினைக்கவே முடியலன்னு சொல்ல விலகி விலகி போறனால தான் ஹீரோயினுக்கு அப்படியே அவன் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. பக்கத்துல போகணும்னு நினைக்க கரெக்டா பார்த்தா அங்க ஃப்ரெண்டு பையன் வந்துட்டான். இவங்க 2 பேரும் எப்பப்போ ஒண்ணா சேர்ந்தாங்கங்கிற மாதிரி ஷாக்கா இருக்கு. நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்க, அது நான் வந்து உங்க ஹஸ்பண்டோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவன் ரொம்ப நல்லவன். ஆனா அவன் சாகல. அவன் செத்துட்டான். அதானே உண்மை. இல்ல சிஸ்டர்லா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அவனை பத்தி உங்ககிட்ட ஏதாவது ஒன்று சொல்லணும். அதாவது எனக்கு அவன் போட்டோ அனுப்பு, நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்ல, போட்டோ தானே இதோ அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ ஒன்று சென்ட் பண்றான். ஆனா டென்ஷனா இருக்கு இங்க ஹீரோக்கு. எங்க போட்டோ அனுப்பிடுவானோன்னு பயந்து போய் பார்த்துட்டே இருக்க, சரி ஓகே, நான் போட்டோவை பார்த்து அவன் எப்படி இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். அப்பதான் நான் அவனை டைவர்ஸ் பண்ணும்போது அவனை விட ரொம்ப சூப்பரா ஒருத்தனை செலக்ட் பண்ண முடியும்னு சொல்லி போட்டோவை பார்க்கறான். போட்டோவை பார்த்தோன்னே அது ஹீரோ அப்படிங்கிறது ஹீரோனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா ஃபேஸ் கொஞ்சம் கிளியரா இல்லாத மாதிரி இவன் போட்டோ எடுத்து அனுப்பியிருப்பான். தெரியலன்னு இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா வச்சு பார்க்கும்போது ஹீரோ தான் அது அப்படிங்கிறது ஹீரோயினுக்கு தெரியும். வாவ், இவன் நல்லா தான் இருக்கான். ஆனா சரியா ஃபேஸ் தெரியலப்பா. எனக்கு இவன் செட் ஆக மாட்டேங்கிறான். சரி விடு விடு, பேசாம இவனை ரிஜெக்ட் பண்ணிடலாம். அதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அந்த பக்கம் திரும்ப ஹீரோ கிட்ட வேற போட்டோ காட்டா, ஏன்டா என்ன படுத்துறங்கிற மாதிரி அவன் முறைச்சிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோயின் அங்க போயிட்டா. அவ என்னை பத்தி எப்படி பேசுறா பாத்தியா? என்ன அவ ரொம்ப அசிங்கப்படுத்துறாடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, மச்சான் விடு விடு, அவ கியூட்டா தான் இருக்கா, சீக்கிரம் செட் பண்ணிருன்னு சொல்ல தள்ளி போய் நின்று ஹீரோயின், உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? உன் வாயால உண்மையை சொல்ல வைக்கிற ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போறா. அதுக்கப்புறம் இங்க நம்ம ஹீரோயின் 2 பேரும் தான் காட்டுறாங்க. ஸோ ஆஃபீஸ்க்கு போகணும்ல, அதை பற்றின ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்க. அங்கே ஹீரோயின் ஏதோ டிராயிங் பண்ணிட்டு இருக்கா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் டிராயிங் பண்ணுறேன். உங்களுக்கு டிராயிங் எல்லாம் பண்ண தெரியுமா? பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு அப்படியே டிராயிங் பண்ணிட்டு இருக்க. அப்புறம் இப்போ முக்கியமான ஒரு வேலை இருக்கு, நம்ம கொஞ்சம் வெளியே போகணும்னு சொல்ல, இப்போ என்னால் வெளியே வர முடியாது, நீ எங்கேயாவது போகிறதுனா போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்க. மேலே நின்று ஃப்ரெண்டு கண்டினியூவாக எதுவும் மெசேஜ் பண்ணிட்டே இருக்கான். ஹீரோனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அப்படியே கையில் இருக்கிற அந்த ப்ரஷ்ஷை தூக்கி போட அவனோட நெஞ்சிலேயே பட்டு அவன் கீழே விழுந்துட்டான். என்ன பண்ண? 2 பேரும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அங்க நின்று பாக்குறது இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஸோ அதனாலதான் அடிச்சேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இந்த பக்கம் போயிட்டா. அட பாவி, என்னடா உன் ஒய்ஃப் இப்படி இருக்கா, எனக்கு பயமா இருக்குடா அவ பக்கத்துல வர்றதுன்னு சொல்லி ஃப்ரெண்டு புலம்ப ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் அங்க இருந்து ஒரு அசிஸ்டன்ட் வராரு. சார், ரூமை ஃபுல்லா சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க சார், என்ன சார் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன பண்றது, அவ சொன்னா பண்ணிதான் ஆகணும், வேற வழி இல்லை, ஓ அவ சொன்ன மாதிரியே பண்ணுன்னு சொல்ல, பரவாயில்ல, என் சிஸ்டர் எல்லாம் டோட்டலா வேற மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி ஃப்ரெண்டு பையன் வேற புலம்பிட்டே இருக்கான். இப்ப என்னடா பண்ண போறேன்னு சொல்லி கேட்க, இங்க பாரு, நீ கொஞ்சம் அமைதியாரு, அவ என்னமோ பண்ணிட்டு போறா, நானும் கொஞ்சம் அமைதியா அவ என்னதான் பண்றான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஓகே சொல்லிட்டான். அதுக்கப்புறம் மார்னிங் தான் ஹீரோயின் எந்திரிக்கிறா. எந்திரிக்கும் போதே ஐயோ என்னடா இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கு, சிஓல ரொமான்ஸ் பண்ணிட்டு நாவல்ல இருந்து எந்திரிப்பாங்கல்ல அந்த மாதிரி இருக்கு, நேத்து நைட் என்ன நடந்துச்சு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் இங்க பார்த்தா பிஸியா ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு ஹீரோயினும் வரா. ஹீரோ தான் எல்லாருக்கும் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயினுக்கு தெரியாதுல அவன் சிஇஓன்னு. அவன் பக்கத்துல வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல, சும்மா பேசிட்டு இருந்தேன். ஓ சரி தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போய் உட்காந்து மீட்டிங் அவ பாட்டுக்கு ஆரம்பிச்சிட்டா. ஸோ அங்க இருக்கிற டீ எல்லாம் அவ குடிச்சிட்டு இருக்கா. டீ குடிக்கிறத பார்த்துட்டு ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ என்ன பண்றேன்னு சொல்லி கேட்க, நான் இப்ப ஆபீஸ்க்கு போலான்னு இருக்கேன், என் கூட ஆபீஸ்க்கு வரவங்க எல்லாம் வாங்க, முக்கியமான வேலை இருக்கு, அங்க போய் எல்லாத்தையும் முடிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோட பேண்ட்ல இருக்க பெல்ட்டை மட்டும் கழட்டிட்டு அவ போறா. பெல்ட் எதுக்கு எடுத்துட்டு போறான்னு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு எல்லாரும் அங்க போறாங்க. அதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. சுத்தி இருக்கவங்களுக்கு எல்லாம் என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலன்னு சொல்ல, உங்க ஆபீஸோட புது பாஸ் நான் தான், எங் ஃபேமிலியோட வாரிசு நான் தான், ஸோ மீட்டிங் ரூம்க்கு வாங்கன்னு சொல்லிட்டு வேகமா போய் சிஓ சீட்ல போய் உட்காந்துட்டா. லின்னு பக்கத்துல இருக்கான். இங்க பாருங்க, உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் சொல்லித்தரேன், என்ன வேணும்னு சொல்ல, என்ன வேணும்னா நான் சொல்றதை கேளு, சீக்கிரமா மீட்டிங் அரேஞ்ச் பண்ணு, அதாவது போர்ட் மீட்டர்ஸ் எல்லாமே வரணும், நான் தான் இந்த வாரிசுன்னு எல்லார்கிட்டையும் சொல்லணும் அப்படின்னு சொல்ல, லின்னு போய் ஏதோ பேசுறான். கையிலே ஒரு பெல்ட்ல ஒரு அடி போட அவனும் பயந்து போய் ஓடி போயிட்டான். என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல அசிஸ்டன்ட்டுக்கு. சார் என்ன சார் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பார்க்க ஹீரோ அப்படின்னு தலையை மட்டும் ஆட்டுறான். அதுக்கப்புறம் இங்க கிட்ட வா அப்படின்னு சொல்லி ஹீரோ கூப்பிட, எதுக்கு என்ன கூப்பிடுற? நீ மேரேஜ் ஆயிட்டு, முதல்ல என்கிட்ட வந்து தள்ளிடு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, மேரேஜ் ஆனாலும் என் ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டான், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, ஸோ எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கு தான் என்ன பிடிக்கலையான்னு சொல்லிட்டு பக்கத்துல போக டென்ஷன் ஆயிடுச்சு ஹீரோக்கு. சே அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் போயிட்டான். பார்க்கலாம் எவ்வளவு நாள் நீ பாடி கார்டா நடிக்க போறேன்னு பார்க்கலான்னு
அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மீட்டிங்க்கு போறா. அங்க மீட்டிங்க்கு போனா எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உன்னெல்லாம் வாரிசா ஏத்துக்க முடியாது, உன்கிட்ட நாங்க என்ன சொல்ல போறோம், எங்களுக்கெல்லாம் உன் ஒர்க் எல்லாம் பிடிக்காது, சோ அதனால கண்டிப்பா நாங்க அதெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லி போர்டு மெம்பர்ஸ் எல்லாரும் கத்துறாங்க. அதுல இவளோட அங்கிள், அதாவது ஹீரோட சித்தப்பா ஒருத்தர் இருக்கான், அந்த ஆள் ஓவரா பேச, ஷேன் நீ கொஞ்சம் அமைதியாரு, ஃபேமிலியோட ஹேர்லும் அவ கையில இருக்கு, சோ அதனால அவ சொல்றதை நம்ம கேட்டுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆனந்தமிக்கு 2 பேரும் பேசுறாங்க. இப்ப என்ன சொல்ல போற அப்படின்னு சொல்ல அப்படியே பெல்ட் தூக்கி ஒரு அடி அடிக்கிறான். இங்க பாரு, நான் சொல்ற ஒர்க்கை நீங்க பண்றதா இருந்தா இங்க இருங்க, இல்லைன்னா இங்க இருந்து கிளம்புங்க. அது மட்டும் இல்லாம கிளியரா எல்லார்கிட்டயும் சொல்றேன், நான் சொல்ற ஒர்க்கை பண்ணி தான் ஆகணும். சொல்றது புரியும் நினைக்கிறேன். ஃபெங் ஃபேமிலியில இருக்க எல்லாமே என் பேச்சு தான் கேட்கணும். ஸோ இந்த பிஸ்னஸை கரெக்டாக கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. சொல்றது புரியுதா மிஸ்டர் ஷேன்? என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க அப்படியே ஷென்னுக்கு செம்ம டென்ஷனா இருக்கு. வேற வழி இல்ல, அவ கையில அந்த ரிங் இருக்க வரைக்கும் அவ சொல்றதை கேட்டுதான் ஆகணும்னு சொல்லி அவனும் ஓகே சொல்லிட்டு அமைதியா இருக்கான். நீ கொஞ்சம் அதிகமா தான் பேசுற, ஸோ இந்த பிஸ்னஸை பத்தி உனக்கு என்ன தெரியும்? புதுசா வந்து உனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்ல, நான் ஒன்றும் உங்களை மாதிரிலாம் கிடையாது, ஸோ உனக்கு என்கிட்ட ஒர்க் பண்ண விருப்பம் இல்லைண்ணா, கிளம்புன்னு சொல்லி பிடிச்சி அப்படியே தள்ளி விட்டா. அவ்வளோ ஈஸியாக ஒன்று விட்டுருவேன்னு பார்க்குறியாடி, விட மாட்டேன்னு கத்திட்டு இருக்க. லிஃப்ட்டில் அப்படியே பிடிச்சி அடிச்சு தள்ளி விட, அப்புறம் அந்த லின்னு சும்மா இல்லாமல் ஃபோன் பண்ணி லிஃப்ட்டை வேற ஆஃப் பண்ண சொல்ல, அங்கே இருக்க மற்ற ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருக்கும் டென்ஷனாக இருக்குது. எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க. எல்லாரும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க, ஏன்னா அவங்க எல்லாமே அந்த ஷென்னோட ஆள். ஸோ அதுக்கப்புறம் அங்கே இன்னொரு பிரதர் இருக்கார்ல, அவர் ஹீரோயின் கிட்டே இப்போ என்னதான் உனக்கு வேணும்னு சொல்லி கேட்க, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி நல்லா வரணும்னா நான் தான் இந்த கம்பெனியில் இருக்கணும், நான் சொல்கிற ஒர்க்கு பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணுங்க, அப்படி உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க. அப்புறம் அது மட்டும் இல்லை, என் ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டான், ஆனா இன்னும் என்னோட ஹஸ்பண்டோட தம்பி இல்லைன்னு இருக்கான், ஸோ அவன் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிப்பான்னு சொல்ல, அதுக்கப்புறம் அந்த ஆளும் கிளம்பி போயாச்சு. சிஸ்டர்லா நீங்க சூப்பர், இதுக்கப்புறம் அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் உங்க காலுக்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லு. அப்படியே பக்கத்துல போக திடீர்னு பார்த்தா அவளை பிடிச்சி யாரும் வெளியே தள்ளி விட்ட மாதிரி இருக்கு. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். ஹீரோயின் வந்து லைட்டா ஷோல்டர் மசாஜ் பண்ணி விடுன்னு சொல்ல, அதுக்காக தான் அவன் அப்படியே வந்திருப்பான். ஹீரோயின் கூட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கிறதுக்காக அவனை பிடிச்சி வெளியே தள்ளிட்டு ஹீரோ அப்படியே போய் மசாஜ் பண்ணி விட்டுருக்க. எனக்கு காலும் கொஞ்சம் மசாஜ் பண்ணி விட்டா நல்லா இருக்கும்னு சொல்ல, ஹீரோ போய் அப்படியே காலை பிடிக்க, ஏய் நீயா அப்படிங்கிற மாதிரி ஷாக்கா அப்படியே ஹீரோயின் பாக்குறா. ஏன் நான் பண்ணா அக்செப்ட் பண்ண மாட்டியா? அதெல்லாம் இல்ல, நீ சொன்னா எல்லாத்துக்கும் நான் ஓகே தான் சொல்லுவேன், ஆனா நீ தான் நான் சொல்றது கேட்க மாட்டேங்கிற. வேணா ஒண்ணு பண்ணு, நீ மட்டும் ஓகே சொல்லு, என் ஹஸ்பண்டை டைவர்ஸ் பண்ணி இன்னும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ தான் எனக்கு செட் ஆக, சரியா? டைவர்ஸ் பண்ண நீ வந்துரு என் கூட, எல்லாமே உனக்கு தான், உன்னோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து நான் உனக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன், ஸோ அதுக்கப்புறம் நீ என் ஹஸ்பண்டா என் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயின் ஒரு மாதிரி போறா. ஹீரோக்கு கடுப்பா இருக்கு, இவளை பார்த்தாலே டென்ஷனா இருக்குன்னு சொல்லிட்டு, இங்க பாரு, எனக்கு எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்டே கிடையாது அப்படின்னு சொல்லி டாக்குன்னு எந்திரிக்கிறான். உன்னோட பிசிக்கல் வச்சு உனக்கு 10 பாயிண்ட் கொடுப்பேன், உன்னோட கேரக்டர் கொஞ்சம் போரா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட்ஸா போட்டுட்டு இருக்க. ஹீரோக்கு டென்ஷன் ஆயிடுச்சா, அங்கிருந்து கிளம்பிட்டான். என்னாச்சு நம்ம பிரசிடென்ட் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் பையன் வந்து மிஸ்டர் ஃபெங்னு சொல்ல, எனது ஃபெங்கா, என்ன நான் இங்க இருக்கேன், நான் என் சிஸ்டர் இல்லா கிட்ட பேசலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்துட்டு அப்படியே கையில வைக்கிறான். ஹீரோக்கு டென்ஷன் ஆச்சு, ஒரு ஓத விடுக, அப்படியே அவன் கீழே விழுந்துட்டான். அதுக்கப்புறம் அப்படியே அந்த பக்கம் அசிஸ்டன்ட் பையனும் போயிட்டான். ஹீரோக்கு தான் டென்ஷனா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்காக காஃபி வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். இந்தா உனக்கு பிடிச்ச காஃபி எதுவும் நீ சூஸ் பண்ணிக்கன்னு சொல்ல, அங்க இருக்க ஒரு காப்பியை அவள் டேஸ்ட் பண்ணி பாக்குறா. அவளுக்கு எந்த டேஸ்ட்டுமே அவ்வளவா பிடிக்கல, எப்படியோ ஃபைனலா ஏதாவது ஒரு டேஸ்ட் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்க, எனக்கு பிடிச்ச மாதிரி காஃபி நீ வாங்கிட்டு வந்து கொடுத்தன, உனக்கு பாயிண்ட்ஸ் அதிகமா தருவேன், இந்தா நீ கொடுத்த காஃபிக்கு உனக்கான முக்கியமான பாயிண்ட், அப்புறம் உன்னோட ஹைட்டு வெயிட்டு நீ எப்படி இருக்கன்னு சொல்லி உனக்கு பாயிண்ட்ஸ் போட்டுட்டு, நீ மட்டும் ஒரு 60 பாயிண்ட்ஸுக்கு மேல எடுத்த உன்னை நான் செலக்ட் பண்ணிடுவேன் என்னோட பாடி கார்டா இல்ல பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்ல. ஹீரோக்கு டென்ஷனா இருக்கு, இவனோட ஓவரா இருக்குப்பா இவ பண்றதெல்லாம்னு சொல்லிட்டு டக்குனு நோட்டை பிடிங்க அவன் எதுவும் எழுத ஆரம்பிக்கிறான். என்னன்னு புரியல. ஹீரோயின் பக்கத்துல போய் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க, அதுவா சும்மா ட்ரை பண்றேன்னு சொன்னீங்களா, அந்த ட்ரை எப்படி இருக்குன்னு பாக்கலாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே ஹீரோயின் கிட்ட ஃபிளட் பண்ற மாதிரி பக்கத்துல போயிட்டே இருக்கான். கிஸ் பண்ற மாதிரி கிட்ட போக, எப்படி அவ கிஸ் பண்ணா அந்த பக்கம் தள்ளி போயிடுவான்னு ஹீரோ நினைக்கிறான். ஆனா இவ போற மாதிரி தெரியல. கிஸ் பண்ணிட்டு இவளும் பக்கத்துல போய்கிட்டே இருக்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இவ இப்படி இருக்கான்னு சொல்ல, அப்புறம் உனக்கு 100 பாயிண்ட்ஸ் கொடுக்க நான் ரெடியா இருக்கேன், ஸோ நைட்டு நீ என் கூட இருக்க ரெடியா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவ்வளவுதானே, ஒன்னும் பிரச்சனை இல்லை, உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சிட்டான். 2 பேரும் ஒருத்தர் வேணும்னே ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஹீரோ வேணும்னே தான் ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி பண்றான். அட்லீஸ்ட் இப்படி பண்ணாவது அவ விட்டு போயிருவா அப்படின்னு சொல்லி பார்க்க, நம்ம மேடம்க்கு தான் எல்லாம் உண்மையே தெரியுமே, அதனால போற மாதிரி தெரியல. கோவத்துல ஹீரோ அங்கிருந்து கிளம்பி போக ஹீரோயினுக்கு டென்ஷனா இருக்கு, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து ஏதோ போன்ல பார்த்துட்டு இருக்க, இந்த மாதிரி ஹீரோ வந்து காண போயிட்டான், அவனை கண்டுபிடிச்சு கொடுக்குறவங்களுக்கு 1 மில்லியன் பணம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க.
அப்புறம் நம்ம ஹீரோ அந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா ஹீரோயின் மேல் மாடலுக்கு 1 மில்லியன் செலவு பண்ணிட்டு இருக்கா. அதை பார்க்கும்போது ஹீரோக்கு கடுப்பா இருக்கு. ஏண்டி என்ன அந்த பக்கம் அனுப்பிட்டு 1 மில்லியன் செலவு பண்றியாங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்க. வேணும்னு தான் ஹீரோயின் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஸோ நீங்க சொன்ன எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன் மேடம்னு சொல்லி ஒரு மெய்டு வர, இந்தா இதை கொண்டு போய் அங்க இருக்கிற அந்த ஹீரோ பாடி கார்டு இருக்கார்ல அவன்கிட்ட கூட அப்படிங்கிற மாதிரி கையில கொடுத்து விடு. அவன் கிட்ட சொல்லு அவனுக்காக ஸ்பெஷலா வாங்கினதுன்னு, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. பரவாயில்ல, இந்த காம்பினேஷன் நல்லாதான் இருக்கும்னு நினைச்சிட்டு சிரிக்க, இந்தாங்க சார் இது உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க, இங்க வச்சுட்டு போறேன்னு சொல்ல, ஒரு நிமிஷம் இரு, அது என்னன்னு கையில கொடுத்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அதை வாங்குறான். இதுல என்ன இருக்குன்னு தெரியலையே, பாக்குறேன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா 2 ஐஸ்கிரீம் இருக்கு. என்ன பார்த்தா ஐஸ்கிரீம் சாப்பிட்ற குழந்தை மாதிரி இருக்கா உனக்கு, உன்னெல்லாம் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அதை தூக்கி குப்பையில போட்டுட்டான். அதுக்கப்புறம் அங்க இருந்து ஹீரோ வர, என்ன ஓவரா பண்ற, எறும் கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க, உன்னை பாக்குறதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ ஓவரா தான் பண்ணிட்டு இருக்க, நீ பண்ணதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா, எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறியா, உன்னை அவ்வளவு ஈஸியா விட்டுருவனா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போறான். ஏய் என்ன ஓவரா பண்ற, என் பக்கத்துல எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடிக்கலான்னு போறா. 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஆக்சுவலி கியூட்டான ஃபைட்டா தான் இருக்கு. இதெல்லாம் பாக்குறாங்க வேலை பாக்குறவங்களுக்கு செம்ம டென்ஷன். சீக்கிரம் தாத்தாக்கு ஃபோன் பண்ணி இப்பயே சொல்லலான்னு சொல்லிட்டு, உங்க பேரனுக்கும் இங்க உங்க மருமகளுக்கும் சண்டை நடக்குது, சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி அங்க ஒர்க் பண்ற அவருக்கு சொல்றாரு. உடனே அங்க இருந்து தாத்தா கிளம்பி வர, சோ இப்பவாது சொல்லு கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு சொல்ல, நீ ஒத்துக்கோ தோத்து போயிட்டேன்னு, அப்பதான் நீ சொல்றதுக்கு நான் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்றா. 2 பேரும் சண்டை போடுறங்கிற பேர்ல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொமான்ஸ் கொஞ்சம் டீப்பா போயிட்டு இருக்க. உன் கூட ஒன்னா இருக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கேன், உனக்கு ஓகேன்னா என் கூட வான்னு சொல்லிட்டு டக்குன்னு கையை நீட்டுறான். ஓகேன்னு சொல்லிட்டு டக்குன்னு கையை பிடிக்க, தாத்தாவை பார்த்தனே அப்படியே கையை தூக்கிட்டா. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. தாத்தா நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அது என் பாடி கார்டு நானும் சும்மா பேசிட்டு இருந்தேன்னு சொல்ல, உனக்கு என் பேரனுக்கும் சண்டைன்னு கேள்விப்பட்டு வந்தேன், ஐயோ மாத்தி சொல்லிட்டேனே, ஐயோ தலைவலிக்குதுன்னு சொல்லி அப்படியே தாத்தா வாங்கிட்டாரு. ஹீரோனுக்கு எல்லாம் தெரியுமே, நடிக்கிறீங்களா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டா. அதுக்கப்புறம் அங்க போய் உட்காந்துருக்க, அங்க வந்து ஹீரோ வரான். சரி இப்ப நீ என்ன பண்ணலான்னு இருக்க, மேல் மாடல் கூட போறியா, அதெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை, ஏன் கேட்குற, இங்க பாரு நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ, உனக்கு மனசாட்சியே இல்லாம இருக்க, உன் ஹஸ்பண்ட் இன்னும் இறந்து போல, அதை புரிஞ்சுக்கோன்னு சொல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் அவன் இறந்து போயிட்டான், காணுமே வரணும்ல வரவே இல்லை, ஸோ அதனால எனக்கு அவன் மேல நம்பிக்கை இல்லை, இப்போ நான் மேல் மாடல்ஸா பார்க்க போறேன், நீ என் கூட வரைய அப்படின்னு சொல்ல, சரி வேணா ஒன்று பண்ணு, எப்போ போறேன்னு சொல்லுன்னு சொல்ல, அப்படியே உன்னோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தா உன் கூட இருக்கேன், அப்படி இல்லைனா நான் போறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோயின் அந்த பக்கம் போக ட்ரை பண்றா. ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு, விட்டா இவ இப்படித்தான் பண்ணுவா, ஒரு நிமிஷம் சரி குளிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு குளிக்க போறான். குளிச்சுட்டு வந்து பார்க்க அங்க ஹீரோயினை காணும். அவ ஏதோ ஒர்க் இருக்குன்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா. அடி பாவி எஸ்கேப் ஆயிட்டியா, உன்னை அவ்வளோ ஈஸியா விட்டுருவேன்னு பாக்குறியா, விடமாட்டேன்டி விடமாட்டேன், கண்டிப்பா உன்னை எப்படியாவது இன்னைக்கு கரெக்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வேகமா மொபைல் எடுத்து ஹீரோயின் எங்க இருக்கான்னு செக் பண்ண சொல்ல, நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு மேடம் வந்திருப்பாங்க போல. அங்க பார்த்தா நம்ம தம்பி பையன் ஓடி வரான். சிஸ்டர் இல்லா உங்ககிட்ட முக்கியமா ஒன்று பேசணும், நம்ம பிரதரை காணவில்லைன்னு சொல்லி 1 மில்லியன் பணம் கொடுக்குறேன்னு தேடினால அந்த பொண்ணு வந்துட்டா. அப்படியா, ஓ அவனோட ஆள் வந்தாச்சா, வேணா ஒன்று பண்ணலாம், அவன் ஆளை கரெக்ட் பண்ணி நம்ம ஹீரோவை வித்துடலாம் சரியா அப்படின்னு சொல்ல, என்ன சொல்றீங்க ஹஸ்பண்டே விற்க போறீங்க, ஆமா ஆமாடா, ஒரு 1 மில்லியன் வித்துடலாமா இல்ல 5 மில்லியன் வித்துடலாமா சொல்லுன்னு சொல்ல, அவன் ரொம்ப பெரிய பணக்காரி, நீங்க எவ்வளவு சொன்னாலும் வாங்கிடுவா, 200 மில்லியனுக்கு 200 மில்லியனா, சூப்பர்டா வாடா இப்பயே போய் வித்துட்டு வரலான்னு சொல்லிட்டு 2 பேரும் போக, அடி பாவிகளை என்ன விற்கவா போறீங்கிற மாதிரி கடுப்பா இருக்கு ஹீரோக்கு. அப்புறம் ஷுவை மீட் பண்ண நம்ம ஹீரோயின் போறா. நீதான் என் புருஷனை கரெக்ட் பண்றேன்னு சொன்னவளா, சரி நான் ரெடியா இருக்கேன், காசை கொடுத்துட்டு வேணா வாங்கிட்டு போன்னு சொல்ல, காசை கொடுத்து வாங்குறதா, என்ன சொல்ற நீ, ஆமா ஆமா காசை கொடுத்துட்டு வாங்கிக்கன்னு சொல்ல, உன்னை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு, ஒழுங்கா அவனை விட்டுட்டு ஓடி போயிருன்னு சொல்ல, இது எல்லாத்தையுமே ஹீரோ தள்ளி இருந்து பாத்துட்டு இருக்கான். சோ உனக்கு பிடிச்சிருந்தா நீ அவன் கூட இருக்காத, அவனை விட்டு விலகிடு, சீக்கிரம் டைவர்ஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்ல, நான் அதுக்கு ரெடியா இருக்கேன் மேடம், நான் கேட்கற பணத்தை கொடுத்துட்டா நான் பாட்டுக்கு போயிருவேன், ஆனா ஒண்ணு மரியாதையில என்ன ஏதாவது பேசினேன் அவ்வளவுதாங்கிற மாதிரி பெல்ட் தூக்கி போட, அந்த பிள்ளைக்கு பயம் ஆயிடுச்சு. பரவாயில்லையே பணம் கொடுத்தா ஓகே சொல்றா, அப்ப பணத்தை கொடுத்துட்டு பேசாம போயிடலாமான்னு சொல்லிட்டு, இந்த போட்டோஸ் எல்லாம் பாரு, இதை வச்சு பிளாக்மெயில் பண்ணலாம் தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி போட்டோஸ் எல்லாம் கொடுக்க, அந்த போட்டோஸ்ல ஹீரோ வந்திருக்கான், அதாவது ஹீரோயின் கூட இருக்க மாதிரி தான் இருக்கு. ஓ இது ஏன் போட்டோஸா, சரி சரி ஓகே ஓகே எனக்கு எல்லாமே தெரியுது, நான் மேல் மாடல் கூட இருக்கும்போது நீ போட்டோ எடுக்கணும்னு ட்ரை பண்ணேன், சரி இந்த போட்டோஸ் எல்லாம் நான் வச்சுக்கிறேன், பணத்தை கொடுத்துட்டு நீ போன்னு சொல்ல, உண்மையாவே பணம் கொடுத்தா கொடுத்துருவியா, கொடுத்துருவேன், 200 மில்லியன் 200 மில்லியனா, ஏன் கொடுக்க முடியாதா, அதெல்லாம் இல்ல என்னோட மொத்த சொத்தும் கொடுக்க நான் ரெடியா இருக்கேன்னு சொல்ல, அடப்பாவி சரியான பைத்தியக்காரியா இருப்பா போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சிரிச்சிட்டு இருக்கா ஹீரோயின். சரி எப்ப பணம் கொடுக்கணும், இப்ப பணத்தை கொடுத்துரு, அவனோட ட்ரெஸ் எல்லாம் தரேன் எல்லாத்தையும் எடுத்துட்டு போ, அதுக்கப்புறம் அவன் வந்ததுக்கு அப்புறம் நான் டைவர்ஸ் பண்ணிடுறேன், அவனையும் கூட்டிட்டு போயிருன்னு சொல்ல, இதெல்லாம் பாக்குற ஹீரோக்கு செம்ம கடுப்பா இருக்கு. அடி பாவி போய் ஒரு 200 மில்லியனுக்கு என்ன விற்கிறாளே, இவன் நல்லவளே இல்ல, பணத்துக்காக அலையிற பேய் அப்படிங்கிற மாதிரி அவன் புலம்பிட்டு இருக்கான்.
சரி இரு, நான் போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன், வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோயின் அந்த பக்கம் போறா. அங்க போகும்போது ஹீரோ டக்குன்னு அவனை பிடிச்சிட்டு உன்னை அவ்வளவு ஈஸியா போக விட்டுருந்தான்னு சொல்லிட்டு இன்டிமேட்டா இருக்க ட்ரை பண்ண ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆச்சு. கீழே எல்லாம் இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்க, பாடி கார்டு மாதிரி இருன்னு சொல்லி திட்டிட்டு அங்க இருந்து கிளம்ப ஹீரோக்கு கடுப்பா இருக்கு. அப்புறம் அங்க போய் இந்தா அவன் ட்ரெஸ் எல்லாம் இருக்கு, எடுத்துட்டு நீ கிளம்பு, சரியா, பணத்தை மட்டும் சீக்கிரம் கொடுத்துருன்னு சொல்ல சரி சரி ஓகே பணத்தை நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க ஹீரோனோட கழுத்துல யாரும் லைட்டா கடிச்ச மாதிரி இருக்கு. உன் கழுத்துல இருக்க மார்க்கு இப்பதான் 2 நிமிஷம் ஆச்சு நீ இங்க இருந்து போய், அதுக்குள்ள இந்த மாதிரி ஆயிருக்குன்னா யாரோ ஒருத்தர் கூட உனக்கு அஃபேர் இருக்குன்னு சொல்ல டக்குன்னு அங்க இருக்க பாடி கார்டு திரும்பி பாக்குறா ஹீரோயின். ஓ, நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல இந்த சூப்பனுக்கும் நம்ம ஹீரோவை தெரியல. ஆக்சுவலி ஹீரோட மூஞ்சி யாருக்குமே தெரியாது போல இருக்கு. அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஹீரோ நிக்க அதெல்லாம் என் சிஸ்டர் அந்த மாதிரிலாம் கிடையாது, இவங்க எங்க ஃபேமிலியோட பாடி கார்டு, ஸோ அதனால இவங்க 2 பேரும் இந்த மாதிரி தப்பா பேசாதன்னு சொல்ல எனக்கு டவுட்டா இருக்குன்னு சொல்ல என்ன டவுட்டா இருக்கு, அதெல்லாம் முடியவே முடியாது, நான் கேட்குற பணத்தை மட்டும் கொடுத்துட்டு இங்கேருந்து கிளம்பு, அது மட்டும் எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சரி ஓகே நான் பணத்தை கொடுத்துட்றேன், கொடுத்துட்டு நான் கிளம்புறேன், நீ எப்படி போன எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் வேகமா அங்கேருந்து கிளம்புறா. போகும்போது ஹீரோயினை போட்டோ எடுத்துட்டு போக ஒண்ணுமே புரியல ஹீரோயினுக்கு, என்னதுக்கு போட்டோ எடுத்துட்டு போறா, லூஸ் மாதிரி இருக்கா, அவளா எவிடன்ஸ் கிரியேட் பண்றா, அவங்க கழுத்துல இருக்க மார்க் வச்சு ஏதாவது கிரியேட் பண்ணுவா பாரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, பாத்துக்கலாம், அவனால முடிஞ்சது அவ பாக்கட்டும், என்னால முடிஞ்சது நான் பாக்குறேன்னு சொல்ல அந்த ஜின்ன பையன் சும்மா இருக்க மாட்டான் போல, ஹீரோயினை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் பாக்குற ஹீரோக்கு கடுப்பா இருக்கு. டேய் நீ ஓவரா பண்றடா, அந்த பக்கம் போயிருன்னு சொல்ல என்ன இப்படி சொல்றீங்க, என் பிரதர் வரலன்னா கண்டிப்பா உங்களை நான் பத்திரமா பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயின் கிட்ட ஓவரா பேசுறான். அப்படியே ஹீரோ மறைச்சிட்டே இருக்க இவனை பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கு, இவன் என்னடா அப்பப்பா ரொம்ப ஓவரா இருக்கான்னு சொல்லி பயந்து போய் குடுன்னு அந்த பக்கம் ஓடி போயிட்டான். அப்படியே ஹீரோ பேசுறான், 200 மில்லியனுக்கு யங் மாஸ்டர் செல் பண்றியே, கொஞ்சம் கூட உனக்கு அறிவில்ல, நீ ஒரு பாடி கார்டு, இதை பத்திலாம் நீ பேசவே கூடாது, செங் ஃபேமிலியில இருந்துட்டு இந்த மாதிரிலாம் நீ பண்றது தப்பு, முதல்ல அது புரிஞ்சுக்கன்னு சொல்ல அவன் இருக்கானா இல்லையோ எனக்கு என்ன தெரியும், அவன் வர்ற மாதிரி தெரியல, சரி விடு பணத்தை கொடுத்துட்டு வாங்கிக்கலாம் நல்லது தானே அப்படின்னு சொல்ல நீ என்ன பணத்தை கொடுத்துட்டு திரும்ப வாங்க முடியுமா, அதுக்கிட்ட சொல்லிட்டேன் இந்த மாதிரிலாம் பண்ணாது, அது ரொம்ப தப்புன்னு சொல்ல அவன் கல்யாணம் தண்ணிக்கு ஓடி போயிட்டான், என்ன பிடிக்காம தானே ஓடி போனான், அப்புறம் என்ன அவன் மேல எனக்கு அக்கறை, அவனை பார்க்க கூட எனக்கு விருப்பம் இல்லை, அவன் வந்தா கூட அவனை இப்பவே டைஸ் பண்ண ரெடியா இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே அவன் சாஞ்சு படுத்திருக்கா. அப்புறம் ஹீரோ வந்து அப்படியே ஷோல்டர் மசாஜ் பண்ணி விட ஹீரோனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்பா இதமா இருக்கு, இதே மாதிரி பண்ணு, ஆனா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, நீ இவ்வளவு க்ளோஸ் எல்லாம் வர மாட்டியே, நல்ல பையனா நடந்துக்கிறேன்னு சொல்ல நல்ல பையனா நடந்துக்கிறேனா, அதுக்கு தானே பக்கத்துல வரேன்னு சொல்லிட்டு க்ளோஸா பக்கத்துல போயிட்டே இருக்க. சரி இப்ப என்ன பண்ணலாம்னு நினைக்கிற, என்ன வேணாலும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அப்படியே சிரிச்சுட்டே ஹீரோவை பாக்குறா. ஹீரோ சும்மா இருப்பானா, அப்படியே கியூட்டா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். 2 பேருக்கு இடையில அப்படியே கொஞ்சம் ரொமான்டிக் ஃபைட் அங்க போயிட்டு இருக்கு. அதுக்குள்ள அந்த தம்பி பையன் அங்க வர அப்படியே ஹீரோ பிடிச்சி மாடிக்கு ஒரு பக்கம் உட்கார வச்சிட்டா. என்னாச்சுடா எதுக்குடா வந்த, இல்ல ஏதோ சும்மா உங்களை பார்க்கலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல அந்த நாய்க்குட்டி வேற அங்க இருக்கிற டேபிள் கடையில இருக்க ஹீரோ பார்த்து குறைச்சிட்டு இருக்கு. என்னாச்சு உங்களுக்கு சிஸ்டர்லா, உடம்பு எதுவும் சரியில்லையா, அது எனக்கு ஃபீவர் வர மாதிரி இருக்கு, நீ முதல்ல இங்க கிளம்புடா அப்படின்னு சொல்லி அவனை எப்படியாவது அங்க இருந்து அனுப்ப ட்ரை பண்ணி அங்க இருந்து அனுப்ப ஹாய் பாய்னு சொல்லி டாக் கிட்ட கொஞ்சிட்டு இருக்கான் ஹீரோ. உனக்கு பயமா இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோனை பார்த்து கேட்க போடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமா ரூம்குள்ள போறா. ஃபாலோ பண்ணிட்டு ஹீரோவும் போக இங்க பாரு இது சரியில்லை, கொஞ்ச நேரம் தள்ளியே இரு, அதான் நல்லது, இப்போதைக்கு இது வேணாம்னு எனக்கு தோணுது, அப்படி இல்லை அப்படின்னு சொல்ல இங்க பாரு நான் சொல்றதை முதல்ல புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோ பக்கத்துல போய்கிட்டே இருக்கான். நான் சொல்றதை மட்டும் நீ கேளு, இப்போதைக்கு இது எதுவும் தேவைப்படாது, நான் தேவைப்படும் போது உங்களை கண்டிப்பா கூப்பிடுறேன், ஓகே, நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு வேகமா போறா. இவளை புரிஞ்சுக்கவே முடியல, இவையே இப்படி இருக்கான்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கா. அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ பார்சலா வந்திருக்கு, அதெல்லாத்தையும் டெலிவரி கொடுக்கறக்காக ஹீரோ போக கரெக்டா அங்க ஹீரோயின் குளிச்சுட்டு வரா. அப்படியே ஹீரோயினை பார்த்தோன்னே ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு, உள்ள கொண்டு வையின்னு சொல்ல அவளும் கொண்டு போய் அங்க வைக்கிறான். அதுக்கப்புறம் இங்க வா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு ஹீரோயினுக்கு. அப்படியே பார்த்துக்கிட்டே நிக்க டக்குன்னு கூட்டிட்டு போய் ஹீரோ உட்கார வச்சுட்டு ஹேரை ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஹேர் இந்த மாதிரி ட்ரை பண்ணாம இருந்தா கோல்டு வந்துரும்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ட்ரை பண்ணி விட்டுட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நான் கூட வேற மாதிரி நினைச்சேன், இவன் அந்த மாதிரிலாம் இல்லம் போல இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் ஓகே கரெக்டா இருக்கு, சரி நீ போன்னு சொல்ல நான் போகணுமான்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்துல க்ளோஸா போயிட்டே இருக்க ஒரு மாதிரி இருக்கு ஹீரோயினுக்கு. இப்ப என்ன வேணும், இன்னைக்கு நைட் என் கூட ஸ்டே பண்ண போறியா, ஏன் அதுக்கு அலோவ் பண்ண மாட்டியான்னு சொல்ல அது வந்து நீ வெஜிடேபிளா இருக்க, ஸோ அதனால செட் ஆகாதுன்னு சொல்ல என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்க. அதுக்கப்புறம் பார்த்தா 2 பேரும் ஒன்னாவே ஸ்டே பண்ணிட்டாங்க போல. அடுத்த நாள் மார்னிங் 12 மணி ஆயிடுச்சு. அட பாவி என்னை எழுப்பில்லையடா, மீட்டிங் இருக்குன்னு சொல்ல நானா பண்ணேன், நீ தான் பண்ண, உன்னாலதான் லேட் ஆச்சுன்னு சொல்ல ஐயோ லேட் ஆச்சே, நான் மீட்டிங்க்கு போகணுமே என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி போறா.
ஹீரோயின் போறத பார்த்துட்டு பிஸியா ஒர்க் இருக்குன்னு பார்த்தா மேல் மாடல் செலக்ட் பண்ண போயிட்டா. அங்க போய் தம்பி பையன் சும்மா இருப்பானா, நானே மேல் மாடலை விட அழகா தான் இருக்கேன்னு சொல்லி ஓவரா கடலை போட்டிருக்கான், ஒழுங்கா ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மேல் மாடல் போட்டோஸ்லாம் சர்ச் பண்ணிட்டு இருக்கா. கரெக்டா ஹீரோ காஃபி எடுத்துட்டு வரான். இந்தாங்க நீங்க கேட்டது குடிங்கன்னு சொல்ல, வா சூப்பர் தேங்க்யூன்னு சொல்ல, அப்பதான் அந்த மேல் மாடலோட போட்டோஸ் எல்லாம் வருது. ஹீரோயின் பார்த்துட்டே இருக்க. இதெல்லாம் பாக்குற ஹீரோக்கு செம்ம கடுப்பா இருக்கு. அடி பாவி எதுக்கு இப்படிலாம் பண்றேன்னு சொல்லி டக்குன்னு போன கொடுக்குறான். என் போன கொடு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, ஏன் உனக்கு ஜலசா இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோவை பார்த்து கேட்கறா. நான் ஜெலஸ் எல்லாம் இல்ல, ஆனா நீ இந்த மாதிரி பண்றது இல்லீகல், முதல்ல சொல்றது கேளுன்னு சொல்ல, ஏய் நீ என்ன ஓவரா பண்ற, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பாக்குறேன், நீ ஒரு பாடி கார்டு, நீ இதெல்லாம் கேட்க கூடாதுன்னு சொல்ல, பாடி கார்டா இருந்தாலும் நீ என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கீல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போயிட்டே இருக்க. அங்க இருக்க எல்லா மாடல்ஸோட போட்டோவையும் நீ டெலீட் பண்ணு அப்படின்னு சொல்லி மிரட்டுறான் ஹீரோ. வேற வழி இல்ல, ஹீரோனுக்கு என்ன பண்ணுதுன்னு புரியல, எல்லாத்தையும் டெலீட் பண்ண, சரி வா வீட்டுக்கு போலான்னு சொல்லி கையை பிடிச்சி அப்படியே கூட்டிட்டு போறான். அப்படி பாவி அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டே அவளும் போக, சரி நான் வீட்டுக்கு போறேன் பாய்ன்னு சொல்லிட்டு அவ கார்ல ஏறி உட்காந்துட்டா. ஹீரோ பார்த்துட்டு தான் இருக்கான் ஹீரோயின் எப்படியே பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சேர்த்தணும்னு. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க 2 பேரும் எங்க போறாங்கன்னு பார்த்தா வீட்டுக்கு போல, ஏதோ ஒரு கிளப் மாதிரி இருக்கு, அந்த இடத்துக்கு தான் போறாங்க. ஹீரோயின் இந்த மாதிரி கிளப்புக்கு வர சொல்லி போட்டோ எடுத்து அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கா அந்த ஷோ. கரெக்டா ஹீரோயினும் கிளப்புக்கு வர, எப்படியாவது இவளை சுத்தி 4-5 பேரை நிக்க வச்சு போட்டோ எடுக்கணும்னு சொல்லி அங்க ஒரு டீமா சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும் கரெக்டா போக அங்க ஒரு ஆள் வந்து, மேடம் நீங்க உள்ள வாங்க, உங்களுக்காக சூப்பரான மேல் மாடல்ஸ் அங்க இருக்காங்கன்னு சொல்ல, அங்க எல்லாரும் போக இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கிற இன்னொருத்தன், இவங்க இங்க வந்தா அப்படிங்கிற மாதிரி ஷாக்கா இருக்கு. ஸோ அப்படியே அங்க டீப்பா எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ இருக்கான். ஏன்னா ஹீரோட ஃப்ரெண்டு தான் அந்த பையன். இந்த மாதிரி ஹீரோயினை பத்தி சொல்ல அது கேட்டுட்டு அவனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. என்கிட்ட வீட்டுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு மேல் மாடல பார்க்க வந்திருக்கியா, அவ்வளோ ஈஸியால உன்னை விட மாட்டேன், ஹீரோ உனக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் எங்க இருக்கான்னு சொல்லி செக் பண்றான்னு சொல்ல, இந்த கிளப்போட ஓனரே அவன் தான் போல. ஸோ அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்க இங்க பார்த்தா மேல் மாடல்ஸ் எல்லாரும் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் அதை உட்காந்து பார்த்துட்டு இருக்கா. ஸோ வா சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு இருக்கா. அவளுக்கு ஏதாவது கலந்து கொடுத்து அவளை ஏதாவது ஒரு மேல் மாடல் கூட இருக்க வச்சு அந்த போட்டோ எடுத்து அசிங்கப்படுத்தணும் தான் இந்த ஷூ பிளான் பண்ணியிருப்பா. எப்படியாவது என்கிட்ட பணத்தை வாங்கினால அவளை பழி வாங்கணும், பணத்தை கொடுக்குறேன் அதுக்காக ஒன்னு சும்மா விட மாட்டேன், உன்னை அசிங்கப்பட்டு தான் டைவர்ஸ் பண்ண வைப்பேன்னு சொல்லி அவ பிளான் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயின் இருக்க இடத்த கண்டுபிடிச்சி ஹீரோட ஃப்ரெண்டு இங்கதான் இருக்கா, இந்த ரூம் நம்பர்னு சொல்ல, சரி நான் போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கா. கரெக்டா பார்த்தா ஹீரோயின் இந்த ரூமுக்கே வந்துட்டா. எங்க ஃப்ரெண்ட்ஸோட ஹீரோ இருக்கான்ல அங்க. நீங்க இங்க வந்த அப்படின்னு சொல்லி பாடி கடை பார்த்து கேட்க, என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண வந்தேன், நீ எதுக்கு இங்க வந்த, நான் எதுக்கு இங்க வந்து உனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்புறம் பார்த்தா அங்க இருந்து எல்லா ப்ளஸ் பீப்புள்ஸும் வந்துட்டாங்க. ரூம்குள்ள போய் பார்த்தா அங்க ஹீரோயின் இல்ல. ஹீரோயின் அந்த ரூம்ல இருந்து வெளியே வரக்குதான் ஹீரோ இதெல்லாம் பண்ணிருப்பா. ஏன்னா இந்த ஷூ இதெல்லாம் பிளான் பண்ணிருக்கா அப்படிங்கறது ஹீரோக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஹீரோயின் அங்க இருந்து சேவ் பண்றதுதான். கடைசியில ஹீரோயின் அங்க இல்லாதனால அந்த புள்ள ஷூக்கு அப்படியே அவமானமா போச்சு. புலம்பிட்டு எல்லாரையும் அனுப்ப ஹீரோ வந்து வா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கையை பிடிச்சி கூப்பிடுறான். நீ எதுக்கு கூப்பிடுற, நீ ஒன்னும் கூப்பிட வேணாம், நான் வரணும்னு ஆசைப்பட்டேன் வந்துட்டேன், நீ என்ன டார்ச்சர் பண்ற, என்ன ஜாலியாவே இருக்க விட மாட்டேங்கிறன்னு சொல்லி ஓவரா பேசுறா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும் ஹீரோயின், ஆனா தெரியாத மாதிரி காட்டுக்க. ஸோ நம்மளாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், எங்க கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்றீங்களா சிஸ்டர்லான்னு சொல்ல, ஓ அப்படியா சரி ஓகே, இந்த ரெசார்ட்ல நீ தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கியா, அது வந்து ஆமா நான் இங்கதான் ஒர்க் பண்றேன் சரின்னு சொல்ல, சரி எல்லாம் ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா இந்த மாதிரி அப்பப்ப என்ன வர சொல்லாத, நான் ஜாலியா இருக்கணும்னு வரும்போது இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்றது எனக்கு பிடிக்காது, என்னோட பிரைவசியை விட்டுரு அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் இந்தாங்க ட்ரிங்க் பண்ணுங்கன்னு சொல்ல ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்புறம் பார்த்தா அப்படியே நியூஸ் வருது. நியூஸ்ல ஹீரோயின் போன இடத்த பத்தி எல்லாம் எல்லாரும் சொல்லிட்டு இருக்க. அப்படியே கையில இருக்க கிளாஸை உடச்சு தள்ளிட்டா. அதை பாக்குற மத்த எல்லாருக்கும் ஷாக்கா இருக்கு. என்ன இந்த பொண்ணு இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்க. எல்லாரும் பயந்து போய் நிக்கிறாங்க. ஹீரோ மட்டும் தான் கேஷுவலா இருக்கான். அப்புறம் ஹீரோயின் ட்ரிங்க் பண்ணிட்டா. அப்படியே மயங்கி விழுக அவளை தூக்கிட்டு வந்து வீட்டுல படுக்க வச்சுட்டு ஹீரோவும் பக்கத்துல உட்காந்து பாத்துட்டே இருக்கான். உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல, நீ நல்லவளா கெட்டவளான்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல, ஹீரோயின் லைட்டா கண்ணு திறந்து பாக்குறா. அவளுக்கு தான் தெரியுமே ஹீரோ பத்தி. அப்படியே கண்ணு மூடிட்டு ஹீரோவை ஹக் பண்ணி படுத்திருக்கா. அப்புறம் மார்னிங் பார்த்தா ஹீரோ ஹக் பண்ணிட்டு இருக்கான். என்னை விடுன்னு சொல்ல கணத்துல கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். என்ன கிஸ் பண்ணிட்டே இருக்கான்னு சொல்ல, ஏன் உன்னை கிஸ் பண்றது தப்பா அப்படின்னு சொல்ல, நான் உன்னை சும்மா விட மாட்டேன், இன்னைக்கு நீ என் கையில சிக்கன அப்படின்னு மேலே ஏறி உட்கார்றா. அதுக்கப்புறம் சரி டைம் ஆச்சு நான் போறேன்னு சொல்லிட்டு வேகமா அந்த பக்கம் போக, அப்புறம் மார்னிங் ஹீரோயின் எந்திரிக்கும் போதே ஒரு நியூஸ் வருது. அதாவது இந்த கம்பெனி பேங்க் கரப்ட் ஆக போகுது, ஃபெங் ஃபேமிலி ஃபுல்லா க்ளோஸ் ஆக போகுது, அந்த வீட்டோட யங் மாஸ்டர் இப்போ உயிரோட இல்லை அப்படின்னு சொல்லி நியூஸ் வருது. அதுக்காக புனரெல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்களாம். அந்த நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் அங்கிருந்து வேகமா கிளம்புறா. என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. அசிஸ்டன்ட் கிட்ட கேட்க, மேடம் எனக்கும் சரியா புரியலன்னு சொல்ல, சீக்கிரமா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி பெரிய வீட்டுல இருந்து மெசேஜ் வருது. அங்க போய் பார்த்தா தம்பி பையன் கேஷுவலா உட்காந்துருக்கான். உன் பிரதரோட புனரலுக்கு நீ வரையா இல்லையான்னு சொல்ல, சிஸ்டர் என்ன சொல்றீங்க சிஸ்டர்ங்களா, அது வந்துன்னு சொல்ல, நான் சொல்றத முதல்ல புரிஞ்சுக்கோ,
கிராண்டா இந்த funeral நம்மளே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எல்லாரும் முன்னாடி கிராண்டா பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்ல, சிஸ்டர் நீங்க பண்றது தப்புன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்ல, அதெல்லாம் இல்ல நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, என் பிரதர் இன்னும் உயிரோட தான் இருக்காரு. கண்டிப்பா இல்ல அவர் சாகல. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. அந்த பாடி கார்டு இருக்காருல்ல அதுதான் அப்படின்னு சொல்லி உண்மையை எல்லாத்தையும் தம்பி பையன் சொல்லிட்டான். அப்படியா? அது இத்தனை நாள் எனக்கு தெரியவே இல்லையே. தெரியாமே நான் நடந்துகிட்டு இருக்கேன். அவர் தான் என் ஹஸ்பண்ட் இத்தனை நாள் எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நடிக்க ஆரம்பிச்சிட்டா. ஆனா ஹீரோயினுக்கு தான் முன்னாடியே தெரியுமே அவன் பண்றதே அது நடிக்கிறதுன்னு அந்த தம்பினால கண்டுபிடிக்க முடியல. என் பிரதர் ஏன் இப்படி பண்ணாரு எனக்கு தெரியல. ஒரு பாடி கார்டா நடிச்சிட்டு இருந்திருக்காரு. எனக்கு இப்பதான் லைட்டா அந்த டவுட் வர ஆரம்பிச்சது. சோ சீக்கிரமா ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, இத பத்தி நீ கவலைப்படாத நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் அங்க பார்த்தா பெரிய வீட்டுல பெருசா கிராண்டா funeral அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க போல. அசிஸ்டன்ட் பையன் வந்து சொல்ல, அப்படியே கஷ்டமா இருக்கு ஹீரோயினுக்கு. என்ன சொல்றீங்க? ஆமா உண்மையாவே அவர் இறந்து போயிட்டாரு. அவரோட பாடியை கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்ல, என்னால நம்ப முடியலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. இல்ல என் பிரதர் சாகல உயிரோட தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்றான். பாடி கார்டை வேற 2-3 நாளா காணும். கண்டிப்பா அவன் தான் செத்து போயிட்டானா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கவலையா இருக்கு ஹீரோயினுக்கு. சோ நீ கவலைப்படாத, கண்டிப்பா நம்ம அந்த வீட்டுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தம்பியை கன்வின்ஸ் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறான். நீ அவ்வளவு ஈஸியா என்னை விட்டு போக மாட்ட. நீ இறந்து போலன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் அவங்களோட பிளான். அதுவும் எனக்கு தெரியும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா ஹீரோயின். சோ இங்க பார்த்தா அந்த வீட்டுல இருக்கிறவங்க ஹையரை யார் அடுத்தது வரணும் அப்படிங்கறத பத்தி டீப்பா டிஸ்கஷன் பண்ண, ஹீரோ செத்து போன மாதிரி அவங்களே பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தாத்தாக்கும் வந்து ஹீரோ இறந்து போயிட்டான்னு சொல்ல, ஹீரோ ஒரு 2 நாளா காணும். ஒருவேளை அவன் உண்மையிலே இறந்து போயிட்டானுங்கிற மாதிரி தாத்தாக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அங்க வீட்டுக்கு வந்து பாக்குறா ஹீரோயின். ஒரு பாடியை கொண்டு வந்து, இதுதான் என் புருஷனோட பாடின்னு சொன்னீங்களே உண்மையான்னு சொல்ல, எல்லாரும் பார்த்து அழுதுட்டு இருக்காங்க. சோ இது என் ஹஸ்பண்டோட பாடியா இல்லையான்னு முதல்ல நான் செக் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. போய் பாரு நீ போய் பாரு நீ போய் பாருன்னு அவங்க எல்லாம் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க. தம்பி பையன் மட்டும் வந்து அழுக ஆரம்பிச்சிட்டா. ஐயோ என் அண்ணனோட உடம்பு கொண்டு வந்துட்டாங்களா, அண்ணா நீ பக்கத்துலயே இருந்து கூட எனக்கு தெரியலையே, உன்னை கஷ்டப்படுத்திட்டேன் என்ன மன்னிச்சிருனான்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கழுகுறான். ஹீரோயின் எதுவுமே பண்ணல, கல்லு மாதிரி நின்று இருக்கா. இவன் ஓவரா தானே நடிக்கிறாங்கிற மாதிரி இருக்க. தாத்தாங்க வராரு. நான் உடம்ப பாக்குறேன்னு சொல்லி போக, வேணாம் வேணாம் மூஞ்சில செதஞ்சு போயிருக்கு, நீங்க பார்த்தா கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லி மத்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் தாத்தாவையும் பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. ஆனா தாத்தாக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. கண்டிப்பா இது என்னோட பேரனா இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் இல்ல புனரல் ரெடி பண்ணிடுறது நல்லதுதான். சோ இவனை அடக்கம் பண்ணிடலாம், இது பண்ண வேண்டிய மத்த சடங்கு எல்லாத்தையும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல, கையை லைட்டா வெளியே வருது. கையை பார்த்தோன்னே அப்படியே தாத்தா மயங்கி கீழே விழுந்துட்டாரு. ஹீரோனுக்கு தெரியுது இது நடிப்புன்னு, ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த புனரல் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அங்க பார்த்தா சாவப்பட்டிக்குள்ள அந்த சடலத்தை படுக்க வச்சுட்டு இங்க எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க. இவன் எப்படி இறந்து போனான்னு யாருக்காவது தெரியுமான்னு சொல்லி எல்லாரும் டீப்பா டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றா, இதுக்கப்புறம் இந்த வீட்டோட ஹையரா நான் தான் இருக்க போறேன். அப்படி எப்படி இருக்க முடியும், ஹஸ்பண்டே இறந்து போயிட்டான். சோ இதுக்கப்புறம் உனக்கு இந்த வீட்டுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி மத்த எல்லாரும் சொல்றாங்க. அதாவது பிளான் பண்ணி ஹீரோயினை வெளியே அனுப்புறதுக்காக எல்லாரும் இந்த மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. என் சிஸ்டர் இல்ல பக்கத்துல யாராவது வந்தீங்க அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி தம்பி மட்டும் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். டே உன்னால என்ன பண்ண முடியும், நாங்க 3 பேர் தான் இந்த வீட்டுக்கு அடுத்த வாரிசு, கண்டிப்பா வேற யாரும் வர முடியாதுன்னு சொல்ல, டக்குன்னு பவர் கட் ஆகுது. என்ன பவர் கட் ஆயிடுச்சுன்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டே இருக்காங்க. சுத்தி சுத்தி பாக்குறாங்க. என்னாச்சு, சீக்கிரம் லைட் அடி லைட் அடின்னு சொல்ல, திடீர்னு பார்த்தா ஹீரோனோட ஃபேஸை பார்த்து எல்லாரும் பயந்து போய் அப்படியே உட்காந்துட்டாங்க. விளையாடாத, நீ ஏதோ பேய் இருக்க மாதிரி விளையாண்டுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்ல, சவப்பட்டி தானா திறக்குது. அதுல இருந்து யாரும் எந்திரிக்கிற மாதிரி இருக்கு. என்னது யாரும் எந்திரிக்கிற மாதிரி இருக்கு, யாரா இருக்கும்னு சொல்லி எல்லாரும் பயந்து போய்கிட்டே இருக்காங்க. அப்படி கை மட்டும் வருது. உன்னை கொலை பண்ணது யாருன்னு சொல்லுன்னு சொல்ல, 3 பேர் நிக்கிறாங்கல்ல, அந்த 3 பேர் மேலேயும் கை அப்படியே காட்ட, ஓ இதுக்கெல்லாம் காரணம் நீங்களான்னு சொல்ல, இல்ல இல்ல இந்த ஐடியா கொடுத்தது இவதான், நாங்க இல்லைன்னு சொல்லி எல்லாரும் மாத்தி மாத்தி பேச, அந்த சவப்பெட்டிக்குள்ள இருந்து ஒரு உருவம் எந்திரிச்சு அப்படியே வருது. அதை பார்த்த எல்லாரும் மயங்கி அப்படியே விழுந்துட்டாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோயினோட பிளான். அதுக்கப்புறம் லைட் ஆன் பண்ணி பார்க்க 3 பேரும் மயங்கி படுத்திருக்காங்க. இதெல்லாம் இவங்களோட பிளானா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுல ஒருத்த மட்டும் ஸ்டடியா இருக்கான். நீ வேணும் தானே இதெல்லாம் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை பார்த்து கேட்க, ஆமா நான் வேணும் தான் பண்ணேன். தேர்ட் அங்கிள் நீங்க மட்டும் ஏன் தப்பிச்சிட்டீங்க, இந்த ஃபேமிலியோட ஷேர் வேணுங்கிறதுக்காக பொய்யா ஒரு உடலை கொண்டு வந்து அது இறந்து போன சடலத்தை வச்சு ஹீரோன்னு சொல்லி ஏமாத்துறீங்க. கண்டிப்பா எங்க இறந்து போனேன்னு எனக்கு தெரியும், உங்களை அவ்வளவு ஈஸியா விட மாட்டேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் அங்க இருந்து எல்லாரும் வராங்க. எவிடன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு மேடம், இவங்க பேசின எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டோம். சோ இவங்க வேணும்னு பண்ணதெல்லாம் இவங்க வாயிலேயே ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி அசிஸ்டன்ட் பையன் சொல்ல, அதுக்கப்புறம் அங்க இருந்து ஹீரோயின் கிளம்பி போறா. வீட்டுக்கு போய் அமைதியா உட்காந்துருக்க. அங்க இருந்து வேகமா தம்பி வரான். சிஸ்டர் இல்ல, என் அண்ணன் ஒண்ணு அவ்வளவு ஈஸியா இறந்து போக மாட்டாரு தெரியுமான்னு சொல்ல, எனக்கு அதெல்லாம் தெரியும், நீ அதை பத்திலாம் கண்டுபிடிக்க வேணாம்னு சொல்ல, உங்களுக்கு தெரியுமா, அப்ப அவர் எங்க இருக்காருன்னு சொல்ல, அவர் எங்கேயோ ஒளிஞ்சிருக்காரு, அவன் எப்பயும் சாக மாட்டான்னு எனக்கு தெரியும், வெளியே வரட்டும் வந்தனையும் பாத்துக்கிறேன், நான் இவங்களெல்லாம் பத்தி வெளியே சொல்றதுக்காக இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணேன், மற்றபடி வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா சரி சிஸ்டர் இல்ல, ஓகே ஓகே இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் மனசுக்குள்ள நினைக்கிறா, நீ ஏன் திரும்ப வராம இருக்க, நீ எப்ப வருவேன்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியா படுத்திருக்கா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் அவ எப்பயும் போல ஆபீஸ்க்கு ஒர்க்குக்கு போலான்னு இருக்க.
அங்க அசிஸ்டன்ட் வரான். நாளைக்கு சென் ஃபேமிலியில ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, நீங்களும் வரீங்களான்னு சொல்ல, கண்டிப்பா அந்த பார்ட்டிக்கு நானும் வருவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அங்க போலான்னு பாக்குறா. பார்ட்டிக்கு போனோடனே எல்லாரும் ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க. அவ பாட்டுக்கு போய் அங்கிருந்து கேக் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அந்த பொண்ணுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அங்க பாரு, அவ ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டானா, உயிரோட இருக்கானா இல்லையான்னு எதுவுமே தெரியல. அதை விட்டுட்டு அவ என்னமோ ஜாலியா பார்ட்டிக்கு வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. கொஞ்சம் கூட அறிவே இல்லைன்னு சொல்லிட்டு ஓவரா பேசிட்டு இருக்க. ஹீரோயின் சும்மா இருப்பாளா? அங்க இருந்து ட்ரிங்க்ஸ் எடுத்து அப்படியே அங்க இருக்க ஒரு பொண்ணு மேல ஊத்த. அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு பாடி கார்ட்ஸ் மாதிரி இருக்கானுங்கல்ல நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ், தம்பி எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. அவ்வளோ ஈஸியா எங்க சிஸ்டர் லெவலாம் புள்ளி பண்ண முடியாதுன்னு சொல்ல, இது எல்லாத்தையும் இந்த ஷூ பார்த்துட்டு இருக்கா. ஷூக்கு செம்ம கடுப்பா இருக்கு. நான் எதிர்பார்த்தபடி சாப்பிட்டில, இருக்குடி உனக்குன்னு சொல்ல, கேக்கு சாப்பிட்டு அப்படியே ஹீரோயின் மயங்கி விழுகிற மாதிரி இருக்கா. அப்புறம் அவனால சுத்தமா முடியல, என்ன பண்றதுன்னு. ஸோ மேல ஏதாவது ரூம் காலியா இருக்கா, நான் போய் படுக்கலான்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக அவளுக்கு ட்ரக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்தது வேற யாரும் இல்லை, அந்த ஷூ தான். வேணும்னே ஹீரோயினோட கேரக்டரை தப்பா பேசுறதுக்காக இதெல்லாம் பண்ணிருப்பா. அடுத்து ஹீரோயின் அங்கிருந்து போக விடாம பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு இருக்கா. ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு சொல்லி யோசிக்க, டக்குன்னு வந்து ஹீரோ பிடிச்சிட்டான். ஹீரோவை பார்த்தனையும் நீதான் நான் ஃபெங் அப்படின்னு சொல்லி கேட்க, என் பொண்டாட்டி மேல கை வச்ச அவ்வளவுதான்னு சொல்லிட்டு ஹீரோனை கூட்டிட்டு அங்கிருந்து போக, ஓ எப்படியோ வந்தாச்சா, அப்பா இப்பவாவது உண்மையை சொன்னானே, இப்பதான் நிம்மதியா இருக்குன்னு சொல்லி ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நிம்மதியா இருக்கு. இத்தனை நாள் இவன் கூட சேர்ந்து நம்மளும் போய் சொல்லி மறைச்சிட்டே இருந்தோம்னு சொல்ல, என் சிஸ்டர்ல எங்க அப்படின்னு சொல்லி தம்பி வந்து கேட்கறான். எல்லாம் அண்ணன் வந்து காப்பாத்தி கூட்டிட்டு போயாச்சு. அப்ப என் அண்ணன் உயிரோட தான் இருக்கானான்னு சொல்லி கேட்க, ஆமான்னு சொல்ல. அதுக்கப்புறம் இங்க ஹீரோயினை கூட்டிட்டு போய் பெட்ல படுக்க வைக்க, ஹீரோ சும்மா இருப்பாளா? ஹீரோயின் அப்படியே ஹீரோ படுக்க வச்சு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. டீப்பா அப்படியே இன்டிமேட்டா இருக்க ட்ரை பண்ண ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் ஹீரோ போய் டாக்டர் வர சொல்ல, டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு, ஒன்றும் இல்லை சும்மா ட்ரக்ஸ் தான், சரியாயிரும், நான் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன்னு சொல்ல, நெத்தியில கூட்டா ஒரு கிஸ் பண்ணிட்டு ஹீரோ அப்படியே பார்த்துட்டே இருக்கான். உனக்கு சரியாயிரும், யாரும் உன்னை ஹர்ட் பண்ண நான் விட மாட்டேன், உன்னை ஹர்ட் பண்ண எல்லாருக்கும் நான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ கீழே வரான். யார் இதெல்லாம் பண்ணாங்கன்னு பாரு, அந்த சூ ஃபேமிலி தானே இந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ணாங்க, அவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு சொல்ல, ஓகே இப்பயே பாக்குறேன் சார்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் போக, அங்கிருந்து தம்பி வரான். மூஞ்சிலே ஒரு குத்து குத்துறான். ஏன்டா நான் உன் அண்ணன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சு, அதுக்கப்புறமா அவகிட்ட ஏன்டா ஃப்ளட் பண்ற மாதிரி பண்ணேன்னு சொல்ல, அண்ணா ஏன் நான் இப்படிலாம் பண்ற, நீ அண்ணன் எனக்கு டவுட் இருந்தது ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல, கன்ஃபார்ம் ஆனது லேட்டா தான், அதுக்கப்புறம் தானே உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன், தாத்தா சொல்லி தான் தெரியும். ஸோ நான் சும்மா தான் விளையாண்டுட்டு இருந்தேன்னு சொல்ல, அப்புறம் அங்க இருக்க பெல்ட்டை கழட்டி சும்மா வெளின்னு வெளுத்துட்டு இருக்கான் ஹீரோ. பயந்து போய் தம்பி பையன் போக, இதுக்கப்புறம் உங்க யாரையுமே சும்மா விட மாட்டேன், யாரெல்லாம் என்ன பழி வாங்குனீங்களோ அவங்களுக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பெல்ட்டை தூக்கிட்டு அங்கிருந்து கிளம்ப, அங்க போய் பார்த்தா ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு தான் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அப்புறம் தாத்தாக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருப்பால ஹீரோயின், ஹீரோ வந்தோடனே டைவர்ஸ் பண்ணணும்னு. ஸோ அதனால டைவர்ஸ் பண்ணுறக்காக நாளைக்கு வர சொல்லி மெசேஜ் வந்திருக்கு. அதை பார்த்துட்டு ஹீரோ உட்காந்துருக்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் காலையில் கண்ணை திறந்து பார்க்க ஹீரோ வந்துட்டான். எருமை மாடு வந்துட்டியா, எங்கட போய் இவ்வளோ நாள் ஒளிஞ்சிருந்த அப்படின்னு சொல்லி ஒரு உதவிட, சாரி நான் தப்பு பண்ணிட்டேன், நான் உங்ககிட்ட உண்மை முன்னாடியே சொல்லியிருக்கணும், மறைச்சிட்டேன்னு சொல்ல, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, எனக்கு இந்த உண்மை தெரியாதுன்னு நினைக்கிறியா, எனக்கு எப்பயும் இந்த உண்மையெல்லாம் தெரியும், சும்மா உன் கூட சேர்ந்து நானும் விளையாட்டு தான் பண்ணேன்னு சொல்ல, அடி பாவி அப்போ வேணும்னு தான் பண்ணியா, வேணும்னு தான் பண்ணேன், நேற்று நைட்டு நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே ஹீரோ நான் வேணும்னு எதுவும் பண்ணலப்பா அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியும், பாடி கார்டா இருந்தாலும் சரி ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, அப்புறம் ஒன்று நான் சூஸ் பண்ணணும்னா 2 ஆப்ஷன் கொடுப்பேன், அதுல ஏதாவது ஒண்ணுதான் இருக்கு, ஸோ நீ யோசிச்சுக்கோன்னு சொல்ல, ஏய் என்ன சொல்ற, அப்ப என்ன நீ ரிஜெக்ட் பண்ணிடுவியான்னு ஹீரோ கேட்கறான். அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன்னு சொல்ல, சரி திரும்ப என்கிட்ட பேசிட்டு போ, அதெல்லாம் முடியாது, எனக்கு தூக்கம் வருது நான் தூங்குறேன்னு சொல்லி திரும்பி படுத்துக்கிறா. ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ், நான் போய் சொன்னது தப்பு தான், அதை பத்தி நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்ல, அதெல்லாம் முடியவே முடியாது, எந்த எக்ஸ்பிளனேஷனும் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துக்கிறா. ஹீரோ அப்படியே எதாச்சும் அந்த பக்கம் போக, அதுக்கப்புறம் நடிக்க ஆரம்பிக்கிறான். ஐயோ அம்மா முடியலன்னு. திடீர்னு பார்த்தா உண்மையாவே அவன் வாயிலிருந்து பிளட் வர அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டான். அதுக்குள்ள போய் டாக்டர் எல்லாம் கூப்பிட, டாக்டர் வந்து செக் பண்ணி பார்க்க ரொம்ப வீக்கா இருக்காருன்னு சொல்ல, ஸோ உனக்கான ட்ரீட்மெண்ட் பாக்குறோம், பட் பக்கத்துல இருந்து பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, தாத்தாவும் வராரு. தாத்தா வந்து சாரிம்மா நானும் கூட சேர்ந்து போய் சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, நீ கேட்டபடி உனக்கு டைவர்ஸ் பண்ணி கொடுக்க நான் ரெடியா இருக்கேன், ஆனா நீ தான் முடிவு சொல்லணும்னு சொல்ல, லைட்டா ஹீரோயின் யோசிக்க ஆரம்பிக்கிறா. இப்போதைக்கு அவருக்கு ஹெல்த் சரியாட்டும், அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லி ஹீரோயினும் சொல்லிட்டா. அப்புறம் இங்க நம்ம ஹீரோ உடம்பெல்லாம் சரியாதான் இருக்கு, வேணும்னே ஹீரோயின் பாத்துக்கணுங்கிறக்காகவே நடிக்கிறான், இது எடுத்துட்டு வா அதை எடுத்துட்டு வான்னு. ஸோ அதுக்கப்புறம் அவளும் எடுத்துட்டு வந்து ஒன்னொன்னும் கொடுக்குறா. இங்க பாரு என் பக்கத்துலயே இரு, என்னை பாத்துக்கோ, என்னை மன்னிச்சிருன்னு சொல்ல, அதெல்லாம் உன்னை மன்னிக்கவே முடியாது, ஸோ நீ வேணும்னு தான் இதெல்லாம் பண்ண, நீ ஹஸ்பண்டா இருந்தா நான் எல்லாத்தையும் ஏத்துக்கணுமா, அதெல்லாம் முடியவே முடியாது, உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது போ அப்படிங்கிற மாதிரி திட்டுறா. நான் உன்கிட்ட போய் சொன்னது தப்புதான், ஆனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, நான் அங்க இருந்து போகல, ஸோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அந்த டைம் உன்னை காப்பாத்துறதுக்காக எனக்கு வேற வழி தெரியல, இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லி ஹீரோ நடந்த உண்மை எல்லாத்தையும் ஹீரோயின் கிட்ட சொல்றான்.
ஃபைனலி ஹீரோக்கு 2 ஆப்ஷன். ஒண்ணு டைவர்ஸ் பண்ணு. இல்லன்னா சொத்தெல்லாம் என் பேர்ல எழுதி குடு. என்ன பண்ண போறேன்னு கேட்க, "நீ டைவர்ஸ்லாம் பண்ண வேணாம். என் கூடயே இரு. சொத்தெல்லாம் உனக்கே நான் குடுத்துர்றேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, இதோ சைன் பண்ணி தரேன்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி ஹீரோ கையில குடுக்க, ஹீரோக்கு டென்ஷனா இருக்கு. "உண்மையாவே டைவர்ஸ் பண்றியா? இதெல்லாம் வேணாம். ப்ளீஸ் எனக்கு டைவர்ஸ் வேணாம். உன் கூடயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் எப்பயுமே உன் பக்கத்துல இருக்கேன். என்னோட சொத்தெல்லாம் உனக்கு தான். ப்ளீஸ் நானும் உனக்கு தான். நான் சொல்றேன் இந்த பாயிண்ட் படி என் பேச்ச கேளுமா ப்ளீஸ்ன்னு சொல்லி கெஞ்ச, உன் பேச்செல்லாம் நான் கேட்க முடியாது. ஸோ ஆல்ரெடி நான் உன் கூட ஒண்ணா இருந்துட்டேங்கிறதுக்காக நீ சொல்றதெல்லாம் கேட்பேனா? அதெல்லாம் கேட்க முடியாது போடா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ப்ளீஸ் எனக்காக ஒரே ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். அதுக்கு எதுவுமே பேசாம ஹீரோயின் அமைதியா இருக்கா. நான் உன்கிட்ட ஒன்று சொல்லட்டா? எனக்கு ஒன்று ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீ எந்த மாதிரி தெரியுமா? என்னை பொறுத்த வரைக்கும் நீ சாதாரண பொண்ணே கிடையாது. ஒரு பெரிய பேயின் மாதிரி. கேள்விப்பட்டிருக்கியா? போர்க்களத்துல எல்லாரையும் அடிச்சு தூளாக்கி அந்த நாட்டுக்கே வெற்றியை தேடி கொடுத்தது அந்த பொண்ணு. நீ அவ மாதிரி. அவ்வளோ ஈஸியா நீ விட மாட்டேன்னு சொல்ல, நீ என்ன சொல்ற? ஆமா, நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, சோ நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த வாழ்க்கையில எல்லா வாழ்க்கையிலும் உன் கூட நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல, அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு புரியுது. ஒருவேளை நம்ம ஹீரோவும் ரீபவுன் ஆகி வந்திருக்கான்னு. ஏன்னா இறந்து போன நம்ம ஹீரோயின் அவளை பத்தி தான் அவன் எல்லாமே சொல்றான். அதை கேட்டுன்னு அப்படியே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிடுச்சு. அப்படியே டீப்பா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரோட கிஸ் கொஞ்சம் டீப்பா போய்கிட்டு இருக்கு. ஒரு வழியா நம்ம ஹீரோயின் இப்ப ஹீரோ வாட்ஸ்அப் பண்ணியாச்சு. 2 பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்பப்ப பாக்குற டைம் எல்லாம் ரொமான்ஸ் பண்றது, டைம் ஸ்பெண்ட் பண்றதுன்னு அவங்க மூமெண்ட் ரொம்ப ஹாப்பியா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இப்ப பார்த்தா இவங்க கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாமே ரொம்ப ஹையான ஒரு பொசிஷன்ல இருக்கு. இவங்க வீட்ல இருக்க மத்த எல்லாரையும் அடிச்சு துரத்தி விட்டாங்க அந்த பெங் ஃபேமிலில இருந்து. ஸோ அவங்க பண்ண தப்புக்கு அவங்களே தண்டனை அனுபவிச்சாச்சு. அவங்க இங்க இருந்து போயிட்டாங்க. சொத்துன்னு ஆசைப்பட்டு கடைசியில ஒண்ணுமே அவங்க கையில இல்லைன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு கிஸ் பண்ணலான்னு ஹீரோ போக, அதெல்லாம் முடியாது போன்னு சொல்லி புடிச்சு தள்ளி விட, அவன் ரொமான்ஸ் பண்ண ரொம்ப ஹாப்பியா அவங்க மூமெண்ட் போக, இப்ப அந்த சொத்தோட வாரிசு நம்ம ஹீரோ தான் அப்படின்னு எல்லா ப்ரெஸ் பீப்புள்ஸும் சொல்ல, இதுக்கு நான் மட்டும் சொன்னா கிடையாது, என்னோட ஒய்ஃப்னு சொல்லி அப்படியே அழகா கையை பிடிச்சி கூட்டிட்டு வரான். எல்லாரும் முன்னாடி இன்ட்ரோ கொடுக்குறான். இவ தான் என்னோட ஒய்ஃப், இவ தான் இதுக்கப்புறம் எல்லாமே எனக்குன்னு சொல்லி முட்டி போட்டு கியூட்டா அப்படியே ஹீரோ ரிங் எல்லாம் கொடுத்து ப்ரப்போஸ் பண்றான். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு. எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு கத்த ஆரம்பிக்க, ஓகே நான் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி உன்னை கல்யாணம் பண்ணியாச்சுலன்னு சொல்ல, அத நான் கேட்கல. இந்த டைம் உண்மையா என்ன கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டோட வாரிசாவும் நீ இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ இந்த ஒரு டைம் எனக்கு வாய்ப்பு கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்க, ஸோ ஹீரோயினுக்கு அப்படியே ஹாப்பி ஆயிடுச்சு. ஹீரோ கூட நடந்த மூமெண்ட் எல்லாமே ஹீரோயினோட கண்ணு முன்னாடி வர மாதிரி இருக்கு. அது எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு, ஆல்ரெடி நான் எப்பயோ ஒன்று அக்செப்ட் பண்ணிட்டேன். சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம் இந்தா அப்படின்னு சொல்லி கையை நீட்ட கியூட்டா நம்ம ஹீரோ ரிங்கு போடுறான். அதுக்கப்புறம் எல்லாரும் முன்னாடியும் கியூட்டா 2 பேரும் கிஸ் பண்ண ப்ளஸ் பீப்புள்ஸ் எல்லாம் வாவ் சூப்பரான ஜோடிப்பா, ரொம்ப அழகா இருக்குன்னு எல்லாரும் பேசுறாங்க. ரொம்ப கியூட்டா 2 பேருக்கு இடையில நடந்த மூமெண்ட் எல்லாமே கண்ணு முன்னாடி வர மாதிரி இருக்கு. அப்படியே இப்ப கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஹீரோயின் வந்து பிரெக்னெண்டா இருக்கா. சோ நம்ம ஹீரோ விழுந்து விழுந்து கவனிக்கிறாரு. மடியில படுக்க வைக்கிறாரு. நம்ம ஹீரோயினை பத்திரமா பாத்துக்கிறாரு. 2 பேரும் அப்படியே ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஹாப்பி எண்டிங்கோட இந்த மூவியை இங்க முடிச்சிருக்காங்க. யாருக்கெல்லாம் இந்த மூவி பிடிச்சிருக்குன்னு மறக்காம சொல்லுங்க. இதே மாதிரி மூவி பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.